யாராவது இதை பாத்தீங்களா? அட்லீஸ்ட் நியாயாதிபதிகள் திறந்தாது பாத்தீங்களா என்னதான் இதுக்குள்ள இருக்குன்னு? அதுவும் நம்மளோட டெபோரா ஃபெலோஷிப்ல நியாயாதிபதிகள் 4 தெரியாதவங்க இருக்க முடியாது. ஏன்னா உங்களோட தரிசனமே என்னது? டெபோரா ஃபெலோஷிப் இல்லையா? டெபோரால். பட் இன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நபரை அங்க சந்திக்க போகிறோம். எத்தனை பேர் அவளை அடிக்கடி அந்த ஸ்திரீயை பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நினைவு வந்தது என்னன்னா, இந்த ஸ்திரீயை மறக்கப்படுற மாதிரி இருக்கே. டெபோரா வராங்க, பராக் வராங்க, சிசேரா வராங்க, யாகேலும் வராங்க. ஆனா யாகேல வைத்து ஒரு பிரசங்கம் இருக்குது, நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனா அறியுது அதை நிறைய பேர் பேசுறது கம்மி. பட் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். யாரை? யாகேலை. இங்கிலீஷ்ல ஜேஎல், தமிழ்ல யாகேல். நான் நினைக்கிறேன் எப்ரேலும் அழகான பேர் யாகேல். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்றால் அது கண்டிப்பா அது உங்களுக்கு பர்சனலா கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை நீங்க சந்தோஷப்படணும். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு என்ன பண்ணுது? நம்மளை புடமிடுகிறது, நம்மளை தைரியப்படுத்துகிறது, நமக்கு விடுதலையா இருக்கிறது. ஆமென். சோ எத்தனை பேரு இந்த வாரம்லாம் ஞாயிற்றுக்கிழமை மெசேஜுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டீங்க? நீங்க உங்களுக்கு கேட்டது எத்தனை பேர்? ஆமென். ஸோ நாங்கள் போன வாரம் டெபோரா ஃபெலோஷிப் முடியும் போதும் அதை தான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? நீங்கள் நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. கர்த்தர் இருந்தால் நல்லா இல்லாமல் இருப்போமாங்க? பிரச்சனையிலையும் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார்ல, அதுதானே நம்ம நல்லா இருக்கிறது. என்னங்க? ஆனா மனம் திரும்புங்கன்னு சொல்ற பிரசங்கம் ரொம்ப கம்மி இந்த நாட்கள்ல. தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புங்க. கர்த்தர் முதல்ல வந்து சொன்ன வார்த்தை அது. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்க. இன்னைக்கு இந்த சபையில கர்த்தர் மறுபடி ஒரு வார்த்தையை நினைவுபடுத்துகிறார் என்றால் அது வேற ஒண்ணுமே இல்லை, மனம் திரும்புங்கள். ஆமென். நானும் மனம் திரும்பணும், இங்க இருக்கிற எல்லாருமே திரும்பணும். ஏன்னா இது ஏன் அப்படி நானும் நீங்களும் என்று சொல்றேன்னா, இது ஒரே குடும்பம். கர்த்தருக்கு இது ஒரே சரீரமா இருக்கிறோம்ல. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம். அதுல 17ல இருந்து 22 ரொம்ப பெருசா வாசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் எல்லாத்தையும் வாசிக்காம சில காரியங்களையாய் கேனியானான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். ஒரு மனைவி என்ற ஒரு பேர் கொடுத்தாலே அவளுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணதை எப்படி பண்ணியிருக்கிறாங்க? மனைவி. என்னங்க? மனைவி. அப்போ இன்னைக்கு நான் பேச போறது ஒரு இல்லத்தரசிய பத்தி, ஒரு ஹவுஸ் வைஃப். யாரு? பயங்கரமா எழுதி போட்டேன்ல, அமைதியான வீராங்கனை. ஷீஸ் அ சைலண்ட் வாரியர். ஆனா கர்த்தர் இந்த பகுதியை வாசிச்ச பிறகு எவ்வளவு வெளிப்பாடு கொடுத்தாலும் பத்தாது போல. அவ்வளோ நான் எழுதலானாலும் முடியல, இன்னும் எழுதலாம் போல அவ்வளோ. அப்படின்னா கர்த்தர் ஒரு இல்லத்தரசி கிட்ட, ஒரு ஹவுஸ் வைஃப் கிட்ட எவ்வளோ கர்த்தர் வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார் தெரியுமா? நம்ம தான் ஏதோ ஒர்க்கிங் விமன் இல்லைங்க. நிறைய பேர் டெபோரா வரவங்க மோஸ்ட்லி ஒர்க் போகாதவங்க தான் வரீங்க. சிலவங்க லீவ் இருந்தா வரீங்க. இருந்தாலும் ஒர்க் போறவங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. ஒர்க் போறவங்க தான் ரொம்ப அறிவுள்ளவங்களா இருக்கிறாங்க. வேலைக்கு போறாங்கனாலே ஒரு டீச்சர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம போகும்போது அது ஒரு தனி மரியாதை. அவங்களுக்கு நிஜமா நல்லா சொல்லி தராங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா டீச்சரை பார்த்தாலே என்ன ஆயிடுது? அல்ல இவங்கன்னா ஒரு மரியாதை, ஒரு அறிவு. பிள்ளைங்க தான் சொல்லமா அந்த டீச்சர் ஒழுங்காவே சொல்லி தர மாட்டேங்க. ஆனா நமக்கு வெளியில பார்க்கும்போது வேலைக்கு போறாங்கனாலே அவங்களுக்கு ஆனா நம்ம வீட்டுல உட்காந்து ஸ்கூல்ல கூடும்போது எப்படி பார்ப்போச்சு, நம்ம என்னதான் பண்ணிட்டோம் வாழ்க்கையில இல்லையா? வீட்டுல காலையில எழும்புறோம், திருப்பி அதே பால் டப்பா திறக்கிறோம், திருப்பி கெட்டில் ஆன் பண்றீங்க. இங்க பால் காய்க்க மாட்டோம், கெட்டில் ஆன் பண்ணுவீங்க. அதையே திருப்பி மத்தியானம் என்ன சமைக்கணும், ராத்திரி என்ன. இல்லத்தரசிக்கு வேற என்னங்க இருக்கு? அப்புறம் துணியை காய போடணும், மழை வந்து அதை விட பயங்கர பிரச்சனை. திருப்பி எடுக்கணும், உள்ள போடணும். வீட்டுல வேற பயங்கர நமக்கு சொன்னதும் உதவி செய்ய வேற 10 பேர் இல்லத்தரசிக்கு இருப்பாங்களா? இல்லையே, மாத்தா மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவோம்ல. ஆனா இந்த இல்லத்தரசிக்கு தான் பயங்கரமான வெளிப்பாடு இருக்கிறது. இந்த இல்லத்தரசிய கர்த்தர் வித்தியாசமா பார்க்கிறார். அப்படி என்றால் கர்த்தர் உங்களை வித்தியாசமா பார்க்கிறார். உங்களோட டெசிக்னேஷனே இல்லத்தரசி தான். ஆமென். என்னடா நம்ம பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்களே, இது முடியும் போது தெரியும் கர்த்தர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார், எப்படி பார்க்கிறார் என்பதை. ஆனால் இந்த மனம் திரும்புறது ரொம்ப விட்டுறாதீங்க.
அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மன்னிப்பு கேட்கிறோமோ கர்த்தரிடத்துல. ரட்சிக்கப்பட்டுட்டோம் நம்ம மனம் திரும்பணும்னு கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் நான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறோம். சபைக்காக தான் இங்க வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. வெளியில இருக்கிறவங்களுக்கு இல்லை. நான் இங்கதான் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் பேசுறனோ அவங்க பேசுறாங்களோ யார் பேசினாலும் மனம் திரும்புதலை கர்த்தர் மறுபடி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். சோ ஒரு இல்லத்தரசி அவள், ஏன்னா மனைவின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, என்னால வேற ஒண்ணுமே அவளை சொல்ல முடியாது. அவங்கள ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னும் சொல்ல முடியாது, இல்ல அவங்க மிலிட்டரி ஆபீசர்னும் என்னால யாகையில சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஷீஸ் அ வைஃப் ஆஃப் ஹேபர். கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் அத்சோரின் ராஜாவுக்கும் கேனியான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. அப்படின்னா இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஒரு உறவு இருந்திருக்குது, ஒரு என்ன சொல்ற அவங்களோட என்ன இருந்திருக்கிறாங்க, தொடர்புல தான் இருக்கிறாங்க கானானியர்களோட. யாரு? இந்த ஏபேர் வீட்டாளுங்க. இந்த யாகேலும் ஏபேரே கானானியன் யாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போதைக்கு எதிரி. அவங்க கூட சண்டை போட வராங்க. எல்லாம் ரெடியா இருக்கிறாரு. அந்த ஜாபின் இருக்கும் இங்கிலீஷ்ல, யாபின்னு உங்களுக்கு போட்டிருக்குல்ல. ரெடியா இருக்கிற நேரத்துல தான், அதுக்கு முன்னாடி எல்லாம் வாசிச்சிருக்கீங்க தானே நீங்க பாக்குறத பார்த்தா, நான் டெபோரா ஃபெலோஷிப்பா, நம்ம ஐக்கியம் பேரு டெபோரா ஃபெலோஷிப்பா, ஹாய் ஹலோன்ற மாதிரி இருக்கு. ஹலோ தெரியும்ல, டெபோரா முன்னாடியே வந்து சொல்லுவாங்க இல்லையா, தீர்க்கதரிசி நீ யுத்தத்துக்காக போனோன்னு பராக்கிட்ட சொல்லும் போது இத பாதியில வாசிச்சுட்டு வரேன். அதனால உங்களுக்கு 18 யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே. எப்பாடி, ஹலோ மை லார்ட், வெல்கம். யாகேல் என்ன சொல்றா? வாங்க வாங்க வாங்க. ஆண்டவரேனா எப்பேற்பட்ட மரியாதை தெரியுமா? வீட்டுக்கு வரவங்களெல்லாம் அப்படி கூப்பிடுவீங்களா? வாங்க ஆண்டவரே, ஆண்டவரே வாங்க, ஏன் வந்தீங்க, கண்ட நேரத்துல வந்துட்டீங்களே, அப்படித்தானே இருக்கு இப்பெல்லாம் கெஸ்ட் வந்தா. ஏயா வந்த? இந்த பொண்ணு அப்படி கூப்பிடல, எப்படி கூப்பிட்டுருக்கா? ஆண்டவரே உள்ளே வாரும் கொடுக்குறான். இந்தாங்க இந்தாங்க, நீங்க எப்படி ஓடி வந்திருக்கிறீங்க. பிளாங்கெட் எதுக்கு கொடுக்குறாங்க? ஒண்ணு நீங்க நனைஞ்சிருக்கணும், இல்ல குளூர்ல இருக்கணும், ஏதோ ஒண்ணு அந்த சம்மந்தப்பட்டது. அதுல ஒரு வெளிப்பாடு இதை வாசிச்சனாலதான் நான் இதுக்குள்ள ஆழமாவே போக ஆரம்பிச்சேன். இதுலதான் எனக்கு அந்த இது வந்தது. அதுக்கப்புறம் 19 பார்க்கலாமா? அவனை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. யாரு? சிசேரா என்ன கேட்கிறாரு யாகேல் கிட்ட? கொஞ்சம் தண்ணி. என்ன உங்களுக்கு தண்ணி இப்படி கேட்டுட்டீங்களே? நான் பாருங்க நல்ல காய்ச்சின பால ராஜா குறிக்கிற கிண்ணத்துல, வீட்டுல எத்தனை பேருக்கு எக்ஸ்பென்சிவ் கப்ஸ் இருக்குது, கிறிஸ்டல் கப் மாதிரி இருக்கும், பாத்திருக்கீங்களா? அது ஷெல்ஃப்லயே இருக்கும். யாரா முக்கியமா வந்தா இவ என்ன பண்றா, சிறந்த ஒரு கிண்ணத்துல அங்க போட்டிருக்க. கேட்டாரு, அப்ப நீ தண்ணி கொடுக்க வேண்டாமா? அது என்னமா ஓவர் கவனிப்பு சொல்லிட்டு, எதுக்கு இந்த பிள்ளை கோடவுன் அந்த கீழே ஸ்டோர் ரூம்ல போய் ஆணியும் சுத்தியும் எடுக்கிறான்னு தெரியல. எப்போ கதை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆணி எடுத்தாலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சுத்தி, ஐயோ ஏதோ பாவம் போட்டோ ஃப்ரேம் போட போதோ உள்ள போய் சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியில் அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையில் புதைந்தது. ஒன் ஷாட். சொல்லுங்க, ஒரே அடி. நிறைய வாட்டி இல்ல, ஒரே அடி. ஒரு பெண். நான் எப்படி அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணேன்? என்ன சிஸ்டர் லிண்டா, நீங்க பேச போற மெசேஜுக்கு போலீஸே என் வீட்டுக்கு வந்து நிக்கும் போல. என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொலைக்காரிய பத்தி, ஒரு அண்டர் கவர் விமனை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க இவ்வளவு அழகா. இதுல வேற எங்களை இல்லத்தரசின்னு வேற நீங்க இன்னைக்கு கூப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு தானே கேக்குறீங்க. வாங்க. அது உருவி போய் தரையில் புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கினவன் செத்து போனான். அதுக்கப்புறம் பின்பு இப்போ சிசேராவை தொடர்கிற பராக் வரான். பராக் வந்து எங்கடா இவரு, ஒருத்தர் வந்து ஓடினாரே நம்மளை விட்டு, எல்லாரையும் கர்த்தர் நமக்கு கையில ஒப்பு கொடுத்துட்டார், ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டார். அதுதான் இந்த சிசேரா. தேடி வரும்போது அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், அப்பவும் பாருங்களேன் இவ்வளவு பெரிய விஷயம் இந்த பிள்ளை செஞ்சுட்டு, வாரும் நீ தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள். நல்லா இருக்குல்ல? வீட்டுக்கு வாங்க, நீங்க அவங்கள தானங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க வாங்க, உள்ளதான் இருக்கிறாரு. இந்த மேடம் என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு நீங்க அவரை தான் தேடுறீங்களா? நம்ம யூஸ்வலா அவரை தான் தேடுறீங்கன்னா நல்லா வச்சிருப்போம்னு நினைப்பாங்கல்ல. இவங்க எல்லாம் முடித்து ஒப்பு கொடுத்தார். பாருங்க,
உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னால், அவன் அவனிடத்துக்கு வந்த போது இதோ சிசேரா செத்து விட்டான், ஆணி நெற்றி பொட்டியில் அடித்து இருந்தது. இதுக்கு ஆமேன் சொல்லாமா? ஐயோ சொல்லிட்டீங்க, நான் சொல்லலப்பா, நீங்க தான் சொல்லிட்டீங்க. சரி, எனிவே கர்த்தர் இந்த வசனத்தை நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு இந்த முழு பகுதியும் வாசிச்சேன். ஆனா இந்த 17ல இருந்து 22 வரைக்கும் வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். அது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16. நீங்க அதை எடுக்க வேணாம், நீங்க எழுதிக்கோங்க. அது நல்லா, அது கிறிஸ்து இயேசுவால் சொல்லப்பட்ட வார்த்தை. கடைசியில எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தன் சீஷர்களுக்கு எப்படி சொல்றாருன்னா, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். harmless like a dove and wise as a serpent. இன்னைக்கு நான் பேச போறது என் வாழ்க்கையிலே பிடிக்காத ஒரு பிராணியை பத்தி. இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னது, பாம்பு. அது யாருமே பெருசா இங்க பேச மாட்டாங்க. சர்ப்பம்னாலே நம்ம யாரோட தொடர்பு கொள்றோம்? பிசாசோட, இல்லையா? ஆக்சுவலா பிசாசு சர்ப்பம் இல்ல, சர்ப்பத்துக்குள்ள பிசாசு போய் அது என்ன சபிக்கப்பட்டதாச்சு. அது எப்பவுமே நம்ம நினைவு கொள்ளணும். நான் என்னங்க பண்ண முடியும்? எனக்கு இது பேசவே பிடிக்கல, அந்த வார்த்தை எழுத கூட எனக்கு இஷ்டம். அவ்வளவு அருவருக்கிற ஒரு பிராணி தான் நான். அது எனக்கு அதை கண்டாலும் ஆகாது, அது என்னவோ எனக்கு அது முடியாது. நீங்க எல்லாம் இங்க ஈஸியா அதை ஹேண்டில் பண்றீங்க. இந்த ஊர்ல 18 வருஷம் நான் பார்த்தேன், ஏதோ பள்ளிய துரத்துற மாதிரி துரத்துறாங்க இங்க, அப்படின்னு துரத்துனாங்க. நான் முந்தி வாடகை வீட்டுல இருந்தேன் இங்க, கல்யாணி மாதத்துல. சும்மா பள்ளி துரத்துனா எப்படி துரத்துவாங்க? கடைசியில என்னம்மா ஏதோ துரத்துறீங்கன்னா இவ்வளவு பெருசா நீட்டமா ஒண்ணு இருக்கு, அதை பார்த்து அப்படியே மயக்கம் வந்துருச்சு எனக்கு. நாங்க ஜூல தானேங்க பார்ப்போம், பயங்கரமா பயம். ஆனா பாருங்களேன், நீங்க நல்லாதான் நடந்துருக்கிறீங்க. இயேசுவே என்ன சொல்றாருன்னா, ஒரு பாம்பை பார்த்து கத்துக்கோ. ஏன் இனி கத்த சொல்ற? யார பார்த்து கத்துக்கணும்? பாம்பை பார்த்தது இல்லையா? இந்த ஊர்ல சும்மா சரளமா ஓடுதே, அத பார்த்து நீ கத்துக்கோ. பி வைஸ் as a serpent என்று ஜீசஸ் சொல்றார். இந்த காலை வேளை இயேசு கிறிஸ்து சொல்றார், பாம்பை போல வினா உள்ளவர்களாய் இருங்க. He's teaching something. ஆடுகளை மாதிரி நான் உன்னை ஓனா கூட்டத்துக்குள்ள அனுப்புறேன்னா, நீ ஓனா கூட்டத்துல போய் ஆடா இருந்தா அந்த ஓனாங்கெல்லாம் உன்னை ஆக்சுவலா எப்படி பார்க்கும்? அசிங்கமா தான் பார்க்கும், கேவலமா தான் பார்க்கும். யாரும் அங்க பயப்படுவாங்க? ஆடுகளை ஓனா. ஏன் இயேசு அப்படி சொல்றாரு? உங்களால அப்படி சொன்னாரு யாருக்காவது தெரியுமா? ஆக்சுவலா அந்த ஓநாய்கள் மத்தியில அந்த ஆடு எப்படி தெரியும்? கேலி பொருளா தான் தெரியும். அடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஆனாலும் கர்த்தர் இதை சொல்லிட்டு விடலையே. இன்னொன்னு சொல்றாரு, நான் உன்னை ஆடு மாதிரி தான் அங்க அனுப்ப போறேன். அவங்களுக்கு நீ மட்டும் தனியா தெரிவ. எப்படி? அவங்க எல்லாம் கார்பரேட் ட்ரெஸ்ல ஸ்டைலா இருப்பாங்க. உனக்கு அவங்கள பார்த்தாலே கான்ஃபரன்ஸ் ஹால்ல நடுங்கும். உன்னை அங்கதான் போய் பிரசன்டேஷன் கொடுன்னு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆடு மாதிரி அனுப்புவார். கர்த்தருக்கு அதுதான் வேணும். நீ ஆடா இருக்கிறது தான் அவருக்கு வேணும். நீ தனித்துவமா தெரிஞ்சாதான் கர்த்தர் அங்க வெளிப்படுவார். கூட்டத்துல உங்களை உலகத்துல வைக்கிற தேவன் இல்ல, அறியாதவனை உயர்த்துகிற தேவன். யார் என்றே தெரியாத அந்த யாகேலை உயர்த்தின தேவன். ஆமென். அப்போ அப்படி அனுப்புறல்ல, உன்னை ஆடா மட்டும் அனுப்ப போதுல. ஆடா போனோம்னா நீ பாம்ப மாதிரி என்ன பண்ணும்? யோசிக்கணும். Wisdom comes from mind, heart. என்கிட்ட கேளு, அந்த ஞானத்தை தர. ஆனா நீ பாம்பை பார்த்து ஸ்டடி பண்ணுன்னு நீ கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. நான் புறாக்கு வரல, இன்னொரு மெசேஜ் இருந்தா புறாக்கு போகலாம். அதே மாதிரி அதை மாதிரி நீங்க ஹார்ம்லெஸ்ஸாவும் இருக்கணும். உனக்கு அந்த மாதிரி விஸ்டம்னால நீ உன்னோட ஆட்டிடியூடை காமிக்காத. ஹார்ம்லெஸ்ஸா நீ அவங்களை பாதிக்க கூடாது, நீ அவங்கள நோகடிக்க கூடாது. உன்னோட சுவிசேஷம் அப்படி இருக்கக்கூடாது, உன் சீஷத்துவம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் காலை வெல்ல சொல்றாரு. ஏங்க பாம்பை கர்த்தர் சொல்றாரு? பாம்பு என்ன தெரியுமா பண்ணும்? அதோட விஷயங்கள் சிலதை சொல்றேன். அது பாருங்க, தலைய ரொம்ப பாதுகாக்குமா. ஏன்னா அது தலை தான் பலவீனம் பாம்புக்கு. ஏன்னா தலையை அடிச்சாதான் அது என்ன ஆகும்? உடம்பெல்லாம் அடிச்சா செத்துருமா? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. அவங்க அதுக்கு மேல சொல்லிருக்காரு, வைஸ் as a serpent. இது சபிக்கப்பட்ட ஒரு விஷயத்த, கர்த்தரால் சபிக்கப்பட்ட விஷயத்தை இயேசு ஏன் திருப்பி அதை பார்த்து படின்னு சொல்றாருன்னா, தலைய ரொம்ப பாதுகாக்கும். நீங்க தலைய அதை தொட்டீங்கன்னா அது தலையில தான் என்ன இருக்கு? விஷம் இருக்கா. இன்னைக்கு கர்த்தர் காலை வேளை உங்களுக்கு என்ன சொல்றா தெரியுமா? உன்னுடைய
சிந்தனையை காத்துக்கொள். நீ எதை ப்ரொடெக்ட் பண்றியோ இல்லையோ உன் தலையை காத்துக்கொள். தேவையில்லாத பேர் வந்து உன்னை அடிக்கும் போது, இந்த இடத்துல நுழையும் போது நீ விஷம் மாதிரி நிக்கணும், நிமிர்த்தி நிக்கும். பாத்துருக்கிறீங்களா? தலையதான் ஃபர்ஸ்ட் தூக்கும். வாழைய தூக்கி காமிச்சு ஆட்டிட்டு போ நாய் மாதிரி, தலைய தூக்கி காமிக்கும். அதுல பயந்து ஓடிட வேண்டியதுதான். பாம்பை கண்டா படையே, ஏன்னா தலைய அப்படி காமிக்குது. என் தலைய நீ தொட முடியாது. இங்க ஒரு பெரிய விஷயம் இனி கர்த்தர் சொல்றார், உன் சத்துருக்களுக்கு முன்னாடி, உன்னை பலவீனப்படுத்துகிற அனைவருக்கு முன்னாடி உன் தலையை, உன் சிந்தனையை பாதுகாத்துக்கோ. சத்துரு அங்கதான் நுழையிறான். உனக்கு நான் உள்ள ஒரு பெரிய விஷயம் கொடுத்திருக்கிறேன். என்ன சிஸ்டர் லிண்டா, போன வாட்டி பெர்ஃப்யூம் பேசுறீங்க, பெர்ஃப்யூம் எடுத்துட்டீங்க, பாம்பை பேசுறீங்க, பாம்பை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்களாண்ணா? அப்படிலாம் செய்ய மாட்டேன், பயந்துராதீங்க. ஒரு வாரம் ஒண்ணு வரனால எடுத்துட்டு வந்தா இங்க நீங்க உட்கார முடியுமா? தெரிச்சு போய் என்ன பண்ணுவோம்? முதல்ல நாங்க எடுத்துட்டு வர முடியுமா? சோ கர்த்தர் இன்னைக்கு தலையை பாதுகாத்து கொள்ளுதான். அவ்வளவு அழகான, அதனாலதான் பாருங்க, அது அடிக்க விடவே விடாது. பாம்பு சீண்டவே சீண்டாது. ஆக்சுவலா நீங்க பாருங்க, அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். நீங்க கிட்ட போய் நோண்டுனா மட்டும்தான் கொத்திட்டு போயிடும். அது சில நேரம் சில பாம்புங்க உங்களுக்கு சான்சஸும் கொடுக்கும், பயம் முடித்தி சுறுன்னு காமிக்கும், எடுத்ததுமே கொத்தாது. பார்த்துருக்கிறீங்களா? அது டிராமா குவீன் இல்ல அவங்க, ஒரே அலப்பற, வா நான் யாருன்னு பாத்தியா, வா சண்டை போட, அதெல்லாம் கிடையாது. அமைதியா வருவாங்க. இருக்கிற இடம் தெரியாது, போற இடத்து பாம்பை கண்டுபிடிச்சிருவீங்களா ஈஸியா தோட்டத்துல? இனி கர்த்தர் விசுவாசிகளை அப்படிதான் அழைக்கிறார். ஆமென். இந்த டிராமா போடுறது, சத்தம் போடுறது இல்ல. பெர்ஃப்யூம் மாதிரியே தான் கொஞ்சம் வரும். நிதானமாய், ஞானமாய், விஸ்டமாய், தெளிந்த ஒரு புத்தியோடு, என்னது விழித்திருங்கள்னு வசனம் இருக்குல்ல, சோபர் மைண்டட், விழித்திருக்கிற ஒரு பிராணியை பார்த்து நீ கத்துக்கலாமே அப்படின்றார். என் ஊழியத்துக்கு நீ செய்யற, அதை பார்த்து கத்துக்கோ. ரெண்டாவது எனக்கு அதுக்கு பிடிச்சது வந்து டைமிங்க. அதோட பலனே நேரத்துலதான் இருக்குது. நீங்க நினைச்சாப்புல மாதிரி அது என்ன பண்ணாது, உங்களை கொத்திட்டு எல்லாம் போவாது. அது உங்களோட பொறுமையை சோதிச்சு தள்ளும். என்னது? உங்க பொறுமையை சோதிச்சிரும். பாம்பை அடிச்சு பாருங்க, எலி கொசு அடிக்கிற மாதிரி இல்ல. அது உங்க பொறுமையை எடுத்து உங்களை பலவீனப்படுத்தி உங்களை டயர்ட் ஆக்குன பிறகு டார்கெட் பண்ணும். எடுத்ததும் வந்து கொத்துறதுக்கு அது ஒன்றும் முட்டாள் கிடையாது, ஞானம் உள்ள ஒரு பிராணியின் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மூன்றாவது அதுகிட்ட எனக்கு நான் யோசிச்சது வந்து, அகைன் அது வந்து என்ன பண்ணாது, சத்தம். வேற சத்தம் சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு சத்தம் தெரியும், அதுவுமே பயங்கரமான சத்தங்கள்னால. கால்குலேட்டட் சைலன்ஸுங்க பாம்பு. சத்தமே வராது, சைலன்ஸ்லயே வேலையை முடிச்சுட்டு போறதுதான் என்னது, இந்த பிராணி. கர்த்தர் ஒவ்வொரு இந்த 3 விஷயத்திலையும் ஒரு விஷயத்த வச்சிருக்க. ஒரு விஷயத்த எனக்கு யாகேல வாசிக்கும் போது கர்த்தர் நினைவுபடுத்தினார். யாகேலும் அதே மாதிரிதான் நடந்துக்கிட்டான். ரொம்ப கன்னிங்கா இருந்தான். பாம்பு என்னால என்ன பண்ணும், கன்னிங்க. அது பிரில்லியண்டா இருக்கும், கன்னிங்கா இருக்கும். ரொம்ப கன்னிங்னா என்ன சொல்றது தமிழ்ல, தந்திரம் உள்ளது. தந்திரமாவும் அறிவாவும் தான் வேலையை காமிச்சிட்டு போகும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வருகிறது. ஆனால் இதேதான் நான் யார்கிட்ட பாக்குறேன், யாகேல் கிட்ட பாக்குறேன். யாகேல ரொம்ப குறிப்பிடாத ஒரு பொண்ணு. ஏன்னா டெபோரா அங்க வந்து நிறைய காரியங்களை அவங்க சொல்லி முடிச்சு ஜெயிச்சது. யாகேல் என்ன பண்ணிருவாங்க, நம்ம பைபிள்ல நிறைய பாத்தீங்கன்னா தாவீது நிறைய பேரை கொன்று வீழ்த்தினான், கிடியன், சிம்சோன், இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா யாகேல பத்தி யாருமே ஒரு எடுத்துக்காட்டுக்கோ பிரசங்கத்துக்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு அறியாதவர்களை, தெரியாதவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். நீங்க இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க காலையில, பூவாமைய நான் யார் ஆண்டவரே, எதனால இதை நான் பார்த்து, இந்த ஒரு காரியத்தை எதனால நான் சந்திக்கணும், எனக்கு எதுக்கு இது, நான் இப்படியே அறியாமலே நான் போயிடுவேனா? அறியாதவர்களை தான் கர்த்தர் அறிய வைக்கிறார், அறிவிக்கவும் வைக்கிறார். ஆமென். உங்களை மாதிரி அறியாதவர்களை தேர்ந்தெடுக்கிறவர் தான் கர்த்தர். அந்த மாதிரி யாகேல் என்ன பண்றாரு, தேர்ந்தெடுக்கிற ஒரு சாதாரண இந்த பிரசங்கத்தை வந்து ஒரே ஒரு லைன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடணும்னா, கர்த்தர் பயன்படுத்துகிற, சரியா இப்படி எடுத்துக்கலாம்,
கர்த்தர் யார பயன்படுத்துறாங்களோ இல்ல அவர் யார் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களை தேர்வு செய்யறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. புரியுதா? அவர் யார் பயன்படுத்துறாரோ, அவர் யார் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ, யாரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ, நம்ம அதை தேர்ந்தெடுத்து சொல்ல முடியாது. கர்த்தருக்கு அவருக்கு தெரியும் யாரை சூஸ் பண்றாரு. எஸ் ஜோயல், யூ காண்ட், you won't get to decide who God will use. நீங்க சொல்ல முடியாது கர்த்தரே இவங்களை பாவீங்க, இவங்களை யூஸ் பண்ணுங்க. கர்த்தர் தான் சூஸ் பண்ணுவார். ஆமென். நீங்க அப்படி சூஸ் பண்றவங்க நீங்க தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எத்தனையோ பேர் நம்மள என்ன சொல்லுவாங்க, இவங்களை தேர்ந்தெடுக்காதீங்க, இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. பட் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. கர்த்தர் அந்த பிம்பத்தையே மாத்துறாரு, அந்த இமேஜையே மாத்துறாரு. தாவீது மட்டுமா இதை செய்ய முடியும்? மோசேஸ் மட்டுமா இந்த ஜனங்களை லீட் பண்ண முடியும்? இன்னைக்கு கர்த்தர் அந்த டைப் காஸ்ட், அந்த இமேஜே மாத்தி என்ன சொல்றா தெரியுமா? யாகேல் ஒரு ஸ்திரீ இருந்தால் கடைசியில கர்த்தருடைய திட்டத்தை முடிக்க அவளால மட்டும்தான் முடிந்தது. ஆமென். ஒருத்தருக்கு அந்த பெர்ஃபியூம்ல ஊட்டின மேரி மேக்டலினுக்கு கர்த்தருடைய திட்டத்தை அறிந்துக்கிட்டால் யாகேல் அந்த திட்டத்தை முடிக்கிறார். ஆமென். சத்ருவை மிதித்து கொன்று போடுகிறார். இனி கர்த்தர் அந்த பலத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் ஆயுதத்தை வெளியே தேடி அலையாதீங்க, அந்த ஆயுதம் உங்க வீட்டுக்குள்ளே இருக்கு. ஆமென். சுத்தியும் இதுவும் சொல்லி வெளியே தேடி நான் எப்படி ஆண்டவரே என் சத்ருவை இது பண்ணுவேன், என் குடும்பத்துல ஒரே போராட்டம் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன், யார்கிட்ட தலையை கொடுப்பேன், யார்கிட்ட ஜெபிப்பேன், எந்த பிரசங்கத்தை கேட்பேன், நான் என்ன கர்த்தர் உங்க வீட்டுலதான் இன்னைக்கு அந்த ஆயுதத்தை வைத்திருக்கார். சர்வாயுக வர்க்கத்தை வீட்டுல வைத்திருக்கிறார். எபேசியர் 6. சும்மா இல்ல, இதுதான் அந்த ஆயுதம். ஒவ்வொரு தடவை இந்த ஆயுதத்தை எடுத்து பாருங்க. இது ஆணியிலும் சுத்தியலும் உங்களுக்கு. அதுவும் சும்மா அங்கங்க அடிச்சுட்டு போறது இல்ல. பிரச்சனை எங்க இருக்கோ அந்த இடத்த அக்யூரசி குறிப்பாத்து அடிச்சுட்டு நீங்க வெல்வீங்க. அதுக்கு நீங்க தூக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அததான் நம்ம இந்த ஒரு லைன்ல நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கணும்னா அதுதான். So you don't get to choose who God will use. You can never ever choose who God will use. அவன் ஏழையா இருந்தாலும் கர்த்தர் யூஸ் பண்ணுவார், பணக்காரனா இருந்தாலும் யூஸ் பண்ணுவார், தெருவுல இருக்கிறவனையும் யூஸ் பண்ணுவார், அரண்மனையில இருக்கிறவனையும் யூஸ் பண்ணுவார், படிக்காதவரையும் யூஸ் பண்ணுவார், படிச்ச ஞானியும் யூஸ் பண்ணுவார். அவரு முடிவெடுக்கிறதுங்க. நீங்க சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது, ஏன் இப்படி ஒருத்தரை போய் எடுத்தீங்கன்னு. அவருக்கு காற்றை வைத்தும் காரியங்களை முடிக்கவே முடியும். தவளைய பார்வோன் வீட்டுக்கு அனுப்பிய தவளை மூலியமா பேச முடியும். ஒரு கழுத மூலியமாவும் கர்த்தர் பேசுவார். You don't get to choose who God will use. சொல்லலாமா? கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவளை நான் தேர்வு செய்யவே முடியாது. யாருமே தேர்வு செய்ய முடியாது. You don't get to choose. யார வேணாலும் அவர் யூஸ் பண்ணுவாரு, என்ன வேணா பண்ணுவாரு. He spoke and it came to be. அவர் சொன்னால் ஆகும். அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்குல்ல, நான் ஆணையிட்டால். அது அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. என் கர்த்தர் தேவாதி தேவன், அவர் ஆணையிட்டால் அது நிற்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னால் ஆகும். திருப்பி சொல்லுங்க, யார் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். If he commands, it will stand firm. If he spoke, it will become. So அந்த ஆணையிட்டாலாம் கர்த்தர் பாடினா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அவருக்கு தெரியுங்க யாரு தேர்ந்தெடுக்கணும், தேர்வு செய்யணும். நம்மளால தீர்மானிக்கவே முடியாது. யார வேணா கர்த்தர் யூஸ் பண்ணாங்க. அதை தான் நான் இந்த யாகேல் விஷயத்துல பார்த்தேன். எவ்வளவு அழகாய் கர்த்தர் ஒரு பெண்ணை எடுத்து அவர் காரியத்தை, திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்றால், சில நேரம் இந்த சர்ச்ல பாடுபடுவாங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். எதுக்கு படாதனா, கையை தூக்குங்க, ஆராதனை செய்யுங்க, வாயை தரங்க, கொஞ்சம் அசைங்க. நீங்க கையை தட்டலனாலும் பரவாயில்ல, வாயை தரம் துதிங்க. கர்த்தருக்கு நீங்க துதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு சனிக்கிழமை இங்க இருந்து ஒருத்தன் கத்துது இல்ல, நீங்க துதிக்கலனாலும் அவர் சொல்றாரு, இந்த கல்லு கூட என்ன துதிக்கும். ஆமென். இந்த மலைகள் என்னை பார்த்து துதிக்கும். நம்ம ஏதோ பெரிய அவருக்கு சேவை செய்யற மாதிரி வர்ஷிப்ல
வர்ஷிப்னா என்ன நினைச்சீங்க? மியூசிக்கா பிரதர் மெல்வின்? ஜஸ்ட் an எக்ஸ்பிரஷன்ல. உண்மையான ஆராதனை என்ன தெரியுமா? அவர் யார் என்பதை வர்ணிக்கிறது. அப்பா, வாவ், இவரா என் தேவாதி யோவான் சொன்னால, இவர் யார் என்பதை பார்த்து அறிந்து கொண்டு ஆராதிக்கிறதான் உண்மையான ஆராதனை. என் தேவனால் எல்லாம் ஆகும், எல்லா காலத்திலும் என் தேவன் நிலைத்து நிற்பார், என்னோட என்னை கைவிட மாட்டார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், என்ன ஒரு போதும் அவர் விலகினதில்லை. இந்த ஆராதனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சோ கர்த்தருக்கு தெரியுங்க யாரை பயன்படுத்த வேண்டும். அது யாரா இருந்தாலும் அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் அவர் வேலை. பரலோகத்தின் திட்டம் பூமியில நடக்கணும்னா யாருனாலும், கழுதையில இருந்து கல்லுல இருந்து, சில நேரம் நம்ம உங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுத்து 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 கர்த்தர் என்ன பண்றாரு, சே கல்லு கூட கேக்குதே, என்னது கல்லு கூட, நீ பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருமா. அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஊருக்கு போக கூடாதுன்னே கல்லு பட்டு விழுந்துருது. கல்லை வச்சு முடிச்சாரா? போக கூடாது. அவருக்கு தெரியும் நான் எப்போ எங்க வரணும், என் பிரசனம் எங்க இருக்கணும்னு என் தேவன் அறிந்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம நாட வேண்டியதெல்லாம், ஆராதிக்க வேண்டியதெல்லாம், தேட வேண்டியதெல்லாம் இப்படி மகத்துவரை தான். அவர் உங்களுக்கு நல்ல நண்பன், ஒரு நல்ல துணை, ஆனாலும் அவர் மகத்துவர். பரலோகத்தில் நிறைந்திருக்கிறார். இப்போ கூட அவர் பிரசனம் நிறைந்திருக்கிறது. ஆமென். அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த த்ரோன், he seated with crown, கிரீடத்தோட உட்கார்ந்துட்டு இருக்க ராஜரீக தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு, அவருக்கு தெரியாதா யாரை சூஸ் பண்ணோன்னு? யாகேல சூஸ் பண்றார். அப்ப பாருங்க, இந்த பொண்ணு, இந்த புக்கு ஜட்ஜஸ் இருக்கு, இன்னும் கவலையா தான் இருக்க போறீங்க. இது ஒரு, இந்த புக்கை வாசிச்சோன்னு வைங்களேன், இது ஒரு சைக்கிள் ஆஃப் சின். பாவத்தை சுத்தி 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 வரும். முதல்ல என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? பாவம் கர்த்தருக்கு முன்னாடி செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் கோவம் வந்துருது. கோவம் வந்து இவங்களை விட்டு போட்டுறாரு. யாருக்காது, யார் கையிலனா உங்களை ஒப்படைச்சிடறாரு, கேப்டிவா போயிடுறீங்க. அதுக்கப்புறம் உட்காந்து மன்னிச்சிருங்க, சாரி 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 சாரி, எங்களை விட்டுருங்கப்பா, விட்டுருங்க, எங்களால முடியல அப்படின்னு என்ன பண்றாரு கர்த்தர்? ஒரு டெலிவரரை ரைஸ் பண்றாரு. அப்படின்னா ஒரு விடுதலை செய்யற ஒரு 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 யாருமா சொல்வீங்க? டெலிவரர், ஒரு ரட்சகரை உயர்த்துறாரு. அவங்க வந்து என்ன பண்றாங்க? இவங்களை விடுவிக்கிறாங்களா? விடுவிச்சுட்டு நல்லா தானே கதை முடியணும். திருப்பி அடுத்த அதிகாரம் வாசிங்களேன், திருப்பி அதே சைக்கிள். இது ஒரு 6 சைக்கிள் ஆஃப் சின்ங்க. இது வாசா அப்படிதான் போகும். ஆனா நம்ம பாவம் செய்யறோன்றதோட, செஞ்சதோட யார்கிட்ட முதல்ல நம்மளை ஒப்பு கொடுக்கிறாரு சொன்னேன்? உன்னுடைய சத்ரு கிட்ட உன்னை கொடுத்துடுறாரு. பாவம் செஞ்சதை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு? சத்ரு கிட்ட கொடுத்த பிறகுதான் நமக்கு என்ன வருது? ஒரு வாட்டி நான் மனம் திரும்பிடுறேன். சாலி கூட மனம் திரும்ப சொல்லிட்டார். மனம் திரும்பிடுறேன். எப்போ? சத்ரு கிட்ட. அது வரைக்கும் ஆச்சு. நான் ஏன் திருந்தோம்? நான் ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். என் குடும்பமே இன்னைக்கு என்னாலதான் இருக்கு. நான் ஏன் மனம் திரும்பினா? நம்ம தான் திருந்தணும். இந்த வாய்க்கே நம்ம என்ன பண்ணோம்? திருந்தணும். சில நேரம் உங்க சத்ருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க சத்ரு இருந்தனாலதான் நீங்க இவ்வளவு நாள் ரொம்ப பயங்கரமா முட்டி போட்டு ஜெபிச்சிருக்கீங்க. சத்ரு இருந்தனாலதான் அழுது ஜெபிச்சிருக்கிறீங்க. சத்ரு இருந்தனாலதான் நீங்க ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிச்சிருக்கிறீங்க. கர்த்தருக்கு தெரியும் யார்கிட்ட நம்மள ஒப்பு கொடுத்தா திருப்பி ரிட்டர்ன் நம்ம கிட்ட வருவான். சோ பாவத்தை ஒரு சைக்கிளா யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் மாதிரி ரட்சகர் வந்துட்டார் பூமிக்கு. ஆமென். வந்து இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனாய் பரலோகத்துல இருக்கிறான். உனக்கு ஆல்ரெடி ரட்சிப்பு. பாவத்தை திருப்பி திருப்பி என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஏன் எனக்கு பிரச்சனை சிஸ்டர்? இவ்வளவு நாள் ஊழியத்துல இருந்துட்டேன்னா, கர்த்தருக்கு முன்னாடி பிடிக்காத காரியம் செய்தால் சத்ருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுதான் இந்த புத்தகம். ஒண்ணா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், சரியா? ஜேஎல் இப்ப புக் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா புத்தகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை வாட்டி இதை கேட்டாலும் நீங்க அறிஞ்சிக்கணும். இன்னைக்கு நம்மளோட சத்ருனாலதான் நமக்கு என்னெல்லாம் தெரியுது தெரியுமா? கர்த்தர் முகத்தை மட்டும் தேடணும், மத்த எவனையும் நம்பவே கூடாதுன்னு ஒரு சத்ரு உன் வாழ்க்கையில வந்தாதான் உங்களுக்கு அது தெரியும். ஒருத்தவங்களை ஏமாத்தினாதான் உங்களுக்கு மன்னிப்புனா என்னன்னே தெரியும். பாத்துருக்கிறீங்களா? வாழ்க்கையில ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா தான் அந்த கசந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடா இருப்பீங்களே, அப்பதான் மன்னிப்பின் குணம் உங்களுக்கு தெரியும். அடுத்தவங்களை ஏமாத்த கூடாதுன்னு உங்களுக்கு வரும். சில பாதையில கர்த்தர் நம்மளை நடத்துகிறார் என்றால் அவரை போல நம்ம மாறணும். புரியுதா?
மன்னிக்கணும், தேடணும், எதுக்கு முதல் இடம் கொடுக்கணும்னு நமக்கு தெரியும். இதுதான் இந்த புத்தகம். அடுத்தது வர நான் யாரு, நம்ம டெபோரா, பராக், அவங்கள பத்தியும் நான் சொல்லிட்டு யாகேல் கிட்ட போயிடுறேன். டெபோரா யாரு? இங்க ஒரு தீர்க்கதரிசி மட்டும் இல்ல, அவள் யார்? ஒரு நீதிபதி. நீதிபதினும் சொல்லலாம் தானே, சரியா? டெபோரா என்றாலே என்ன அர்த்தம்? வண்டு, ஒரு பீன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இது என் பைபிள்ல இருக்குது. இந்த மாதிரி பி, அவ பேரோட அர்த்தம் என்னது? பி என்ன பண்ணும்? என்ன பண்ணும் பி? நல்ல ஒரு கொத்துச்சுன்னு வைங்க, பாம்பு மாதிரி சும்மா சுருன்னு ஏறிடும். என்னது? சுளுக்குன்னு அந்த ஒரு நேரம் பார்த்திருக்கீங்களா? வலி தமிழ்ல வண்டு தானே. தேனி கொத்துச்சுன்னா நல்லா இன்பமா இருக்குமாங்க. ஆனா அந்த தேனி கொத்தவும் தெரியும், தேனிக்கு தேனை உங்களுக்கு கொடுக்கவும் தெரியும். டெபோராவும் அப்படிதான். அவ தீர்க்கதரிசி, அவளுக்கு உண்மை சத்தியத்தை சொல்லவும் தெரியும், சத்தியத்தை சொல்லி கொத்தவும் தெரியும், சரியா? அதே மாதிரி அவ நீதிபதி, நியாயத்தை சொல்லி உங்களுக்கு நல்ல மனசுக்கு தேனை போல ஒரு பதில கொடுக்கவும் டெபோராளுக்கு தெரியும். புரியுதா? சோ டெபோரா ஃபெலோஷிப் என்னது? பால் கொத்தவும் செய்யும், வார்த்தையில தேனும் கொடுக்கும். என்னங்க இதுவும் கொடுக்குறீங்க அதுவும் கொடுக்குறீங்க? ரெண்டுமே கர்த்தருடைய லட்சிய கரைக்கு அழைத்து செல்வதற்கு தான். ஆமே. டெபோரா இது ரெண்டும் ஒரு பேர்ச்சம்பழ ட்ரீ கீழ உட்காந்து அந்த அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சது மட்டும் இல்ல, பராக்க கூப்பிடுறாங்க. பராக்க கூப்பிடு, கர்த்தர் என்னோட பேசுறாரு, நீ கானானியர்கள் என்ன பண்றாங்க, உனக்கு எதிராக வராங்க யுத்தம் செய்ய. பராக்க கிளம்பு போ சொல்லணும்னு இவங்க சந்திக்கிறாங்க. பராக் என்ன சொல்றாரு? ஐயோ, அவர் பாருங்க, யாகேல் என்ன பண்ணா, ஆண்டவரே நீர் வாரும். என்னது? ஆறும் ஆண்டவரே, பால் வேணுமா? இல்ல உங்களுக்கு வேணா ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்கவா? ஒரு பொண்ணு அவ்வளவு தைரியமா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. பராக் ஒரு கமாண்டர், என்னங்க மிலிட்டரி கமாண்டரா இருந்துட்டு, டெபோரா வந்து நீதான் இத போய் செய்யணும், நீதான் விடுவிக்கணும் சிசேரா கையில இருந்துன்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? அந்த வசனம் பாருங்க, முன்னாடி இருந்தா இருக்கும், அதெல்லாம் வீட்டுல போய் வாசிங்க, 8ல கூட வரும். அதற்கு பராக் என்ன சொல்றாரு பாருங்க, 8ல பாருங்க. என்னோட கூட வந்தாலும் அவர் எப்படி சொல்றாரு? ஐயோ சிஸ்டர் டெபோரா, ஓகே நீங்க சொன்ன தீர்க்கதரிசனம் நல்லா இருக்கு, கர்த்தர் நீங்க கொஞ்சம் என் கூட துணைக்கு வாங்கலேன். என்னது? ஏமா இவங்க என்ன ரெஸ்ட் ரூமா போறாங்க துணைக்கு வரத்துக்கு? இவர் கமாண்டர்னா இவர் தான் என்ன பண்ணா? ஒரு ஆண் எப்படி இருக்கணும்ல, ஒரு பெண்ணை கூப்பிடுவீங்களா? அப்ப என்ன, பெண்ணோட லீடர்ஷிப் ஓங்கிதான் நின்று இருக்கு அந்த காலத்துல. போன பெர்ஃப்யூம் கதையில இருந்து பாக்குறோம். இப்ப பெண்கள் பேசலாமா, பெண்கள் போதிக்கலாமா? ஆனாலும் எனக்கு பராக்க பிடிச்சிருந்தது. அட்லீஸ்ட் அவர் என்ன பண்ணாரு, ஒத்துக்கிட்டார். டெபோரா நீங்க நல்லா சொல்றீங்க, நம்ம கிட்ட இருக்கிறதோ 10,000 வீரர்கள் தான் இருக்காங்க, அவர்கிட்ட இருக்கிற வந்து சிசேரா கிட்ட இருக்கிற வந்து 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல 900 900 எப்படி சொல்லுங்க, 900 சாரியட்ஸ், அயன் சாரியட்ஸ். இவங்க இப்படி ஒரு பலவான கூட்டத்துல என்ன போய் அனுப்புறீங்க? நம்ம கிட்ட we are out, நம்மளுக்கு அவ்வளவு ஆட்கள் இல்லையே, நான் எப்படி போக முடியும், நீங்க கொஞ்சம் வந்துருங்களேன்றாரு. ஆனால் இவர் பண்ண காரியம் எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்க நான் போலன்னு சொல்லல, அப்ப கூட என்ன சொல்றாரு, நான் போறேன், ஆனா ஒரு தீர்க்கதரிசியா நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையோட என் கூட வாங்கன்னு பராக் சொல்றாரு. ஆமே. கரங்களை தட்டலாமா? நிறைய தடவை நமக்கும் வாழ்க்கையிலேயே அட்வான்ஸா தட்ட சொல்றேன்னா, நமக்கும் வாழ்க்கையில சில நேரம் பயங்கள் வருகிறது, கேள்விகள் வருகிறது. ஆனால் சபைக்கு நன்றி சொல்லுங்க, ஒவ்வொரு தடவை வார்த்தையும், ஆமே, வார்த்தையால, சத்தியத்தால, நீதியால நம்மளை திடன்படுத்தி, எனக்கே இந்த சபை அப்படிதான் என்னை நடத்தி இருக்கிறது. ஒவ்வொரு தடவை பயம் வரும்போது, என்னால இந்த விஷயத்த தனியா செய்ய முடியாது சிஸ்டர், ஐயோ அவனுங்க முன்னாடி நான் போய் தனியா நிக்க முடியாதம்மா பாஸ்டர் எங்களை விட்டுருங்கன்னா, கர்த்தருடைய பாஸ்டர் வந்தாங்களோ இல்லையோ, இந்த சபையில கர்த்தர் உங்களோட வந்திருக்கிறார், வார்த்தை வந்திருக்கிறது, உங்களோட தீர்க்க தரிசனம் வந்திருக்குது, நீதியோட வந்திருக்கிறார். ஒரு நாளும் உங்களை தனியா விடல. அதனாலதான் சொல்றேன், பயம் இருந்தாலும் முன்னேறி செஞ்சுட்டே போங்க, நின்றாதீங்க. மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. ஒரு மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கணும். அதுக்குதான் தொடர்ந்து செய்ய வேண்டும் சில காரியங்களை நான் அடிக்கடி சொல்லுவேன். பாம்பு பாருங்க, ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இருக்கு, அது வெளியே வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். நமக்கு பார்க்க அப்படி தெரியும். இன்னைக்கு எல்லாமே பாருங்க அந்த மூவ்மெண்ட்குள்ளே வரும், நீங்க தொடர்ந்து பார்க்கும் போது. ஸோ கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாள்
நம்ம பயப்படுற நேரத்துல கர்த்தர் இருந்திருக்கிறார் வார்த்தையில. அப்ப பராக் போறாரு, போய் பயந்து இப்போ அந்த பள்ளத்தாக்கு, கீஷோன் பள்ளத்தாக்குன்னு வரும் பார்த்திருக்கீங்களா, அதுக்குள்ள போயிட்டாங்க. இப்போ 10,000 பேரும் யாரு, பராக் அவரோட ஆளுங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்க. அப்போ கூட அவருக்கு பயம், இப்போ ஒரு கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லிருங்களேன், என்ன பண்ண போறோம். அப்ப 14 வாசிக்கலாமா, டெபோரா சொல்றாங்க திருப்பி. அப்பொழுது டெபோரால் பராக்கை நோக்கி, எழுந்து போ, இவ்வளவு தூரம் வந்துட்ட, இப்ப என்ன, நீ இறங்கி அந்த கீஷோன் பள்ளத்தாக்குள்ள போயிடு, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. ஆமென். இந்த நாள்ல கர்த்தர் அந்த சிசேராவை உனக்கு கொடுக்க போகிறார். ஆனா நீ எழுந்து போ. அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். டெபோரா சொல்லியிருக்காங்க, நீ இவ்வளவு பயப்படுறியே, ஒவ்வொரு நாள் காலையில எழும்பி என்னன்னோ யோசிக்கிறியே, காலையில எழும்பிட்டேனா, இந்த நாளுக்கு முன்னாடி கர்த்தர் ஆல்ரெடி போய் காரியங்களை முடிச்சிட்டாருன்னு நீ ஏன் அறியலன்னு கர்த்தர் கேட்கிறார். ஆமென். இன்னைக்கு வார்த்தை மூலம் கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். ஒரு நாளை தொடங்கி விட்டேன்னா அதுக்கு முன்னாடியே நான் போய் அந்த சிச்சுவேஷனை நின்னுட்டேனே. இன்னைக்கு பராக் போனாரு, நடுங்குது காலு. 10,000 பேர் தான் இவங்க கிட்ட. அங்க எத்தனை பேர் இருக்காங்க, 900 அயன் ரதங்கள், அது சேரியட் என்னமா, ரதங்கள் நிக்குதுங்க, அயன் ரதங்கள். ஆனா இவங்க சண்டை போடணும், போட்டு கத்தியோட நிக்கிறாங்க. நடுங்கி இருக்குமா, நடுங்கி இருக்காது அத்தனை பேரை பார்த்தா. இந்த படங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா, இந்த பக்கம் குரூப் ரொம்ப கம்மியா, அந்த பக்கம் வார் பயங்கரமா இருந்தா, அந்த சிச்சுவேஷன் தான் பராக்குக்கு இருந்திருக்குது. அப்போ ஒரு காரியம் நடந்திருக்குதுங்க. உங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியுமா, இப்படி தொடையில தட்டுங்க, 2 பேரும் 2 கையை வச்சு தொடையில தட்டுங்க, எனக்கு அந்த சத்தம் வேணும். ஒரே மாதிரி தட்டுங்க, கொஞ்ச நேரம் தட்டிக்கிட்டு தட்டுங்க. அப்படி டொட்டு டொட்டுன்னு புக்கில் அடிக்க கூடாது, தொடையில, காலில் தட்டு, காலில். இப்போ நீங்க தட்டிட்டு இந்த சத்தத்தை மட்டும் கண்ணை மூடி கேளுங்க. கண்ணை மூடிட்டு நீங்க பைபிள் எல்லாம் கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு பண்ணுங்க. இன்னைக்கு தெரியணும் உங்களுக்கு அந்த சத்தம் என்ன. சரி, இப்ப கண்ணை மூடி கேளுங்க. நல்லா இப்படி தட்டணும், அதை பாருங்க, இப்படி 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 தட்டணும், இப்படி இப்படி மாவை, என்னது இது, சப்பாத்தி மாவு மாதிரி 2 கையிலும் தட்டிட்டே இருக்கிறீங்களா. கண்ணை மூடுங்க. என்ன சத்தம் கேக்குது, தரங்க. மழை தூறல் சத்தம் வேற, மழை நல்லா பெய்யும் போது இந்த சத்தம் வரும். திருப்பி ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணீங்க வீட்டுலன்னா உங்களுக்கு தெரியும் இது எந்த சத்தம் மாதிரி இருந்திருக்கும் தெரியுமா. மழை பெய்யும் போது திருப்பி ஒரு வாட்டி தட்டிட்டு கண்ணை மூடி கேளுங்க. அப்படி ஒரே நேரத்துல தட்டக்கூடாதுன்னு சொன்னேன். இப்படி 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 தட்ட முடியாதாங்க. இப்ப மழை என்ன பண்ணுது, ஜோரா கொட்டுது. என்னது, ஜோரா கொட்டும், டப்ப 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 அப்படித்தானே ஆரம்பிக்கும். பார்த்திருக்கிறீங்களா. இவனுக்கு பட்டயத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும்னே தெரியல. ஆனால் அங்க என்ன போட்டிருக்கு 4ஆம் அதிகாரத்துலனா, கர்த்தர் பட்டயத்தால் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாராம், களங்கம் பண்ணாரு இருக்கும். ஆக்சுவலா உண்மையா வாசிச்சா அந்த நிகழ்வுல என்ன தெரியுமா நடந்திருக்கு, மேகம் வெள்ளம் புறப்பட்டு கீஷோன் நதி என்ன பண்ணி இருக்குது, நிரம்பி. நீங்க நினைச்சீங்க 900 ரதங்கள், மழை வந்தா அந்த கீஷோன் பள்ளத்தாக்கு என்னவாகும், சகதியாம். கொஞ்சம் அட மழை பெஞ்சதும் பாருங்க, சேரு சகதி அவ்வளோ ரதங்களும் என்ன பண்ணிச்சான் அன்னைக்கு, மூழ்கிச்சா. என்ன லிண்டா சொந்த கதை சோக கதை சொல்றீங்கன்னு கேட்டீங்களா. 5ஆம் அதிகாரத்துக்கு திறக்கும். அது டெபோரா பாடுவான். பாடும் போது அவ எழுதி இருக்கிறத பாரு, 21 பாரு. இது இப்படியும் சொல்லுவார்கள். சரியா, நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்றது ரொம்ப முக்கியம். இல்ல இது அப்படி கிடையாது, கத்தியில தான் கொண்டாரு. கர்த்தர் வென்றாரா இல்லையா, அதுதான் முக்கியம். 21 சிசேரா நதி, அது என்னது, சீசோன் நதி, பூர்வ நதியாக சீசோன் நதி. இருங்க, அது இல்ல, ஆமா அதான் நினைக்கிறேன். இருங்க, 21 தானே வாசிக்கிறீங்க. சரி. பூர்வ நதியாகிய சீசோன் நதியே அவர்கள் அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். இவர் கத்தியோட நின்னாரு. ஆனா கர்த்தர் உன்னுடைய யுத்தத்துக்கு மழையை கொண்டு வந்தார். ஆமென். எப்பவுமே நம்ம கர்த்தருக்கு ஒபே பண்ணி இந்த பட்டயத்தோட நில்லுங்களேன். கர்த்தருக்கு தெரியும் யாரை சூஸ் பண்ணி செய்யணும்னு. இன்னைக்கு உன்னுடைய யுத்தத்துக்கு அவர் சூஸ் பண்ணது மழை. அந்த காற்றுல என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோ பேரும் ஒருத்தர் கூட மிஞ்சவில்லையா.
நீங்க அதை வாசிச்சீங்கன்னா தெரியும் 4ஆம் அதிகாரத்துல நாட் ஈவன் ஒன். யார் மட்டும் அங்க தப்பிச்சா? சிசேரா மட்டும் தான் தப்பிச்சிட்டார். அதனாலதான் பாருங்க அவருக்கு ஓட முடியாம அதுல இருந்து கால்நடை. எப்ப கால் நடப்பாங்க? நனைஞ்சிட்டா. நான் அதுக்குதான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன் இதுல ஒரு வெளிப்பாடு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் அதை படிக்கவே ஆரம்பிச்சேன். கால்நடையா ஏபேர் வீட்டுக்கு போனாராம். ஏன் வண்டி நல்லா ஓடிச்சுன்னா போக வேண்டியது தானே? கால்நடையா போறாருனால என்ன ஆயிருக்கு? எல்லா வண்டியும் டேமேஜ். அப்புறம் தான் தன்னுடைய நண்பர் ஆகிய ஏபேர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். புரியுதா? இப்போதான் நம்ம மெசேஜ்குள்ளே வர போறோம். ரெடியா? அதனாலதான் பாருங்க, டைமை பார்க்காதீங்க, சீக்கிரம் உங்க கையில கொடுத்துட்டு போறேன். ஊட்டி விட்டுட்டு ஓடியே போயிடுறேன். சங்கீதம் 20:7 எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பாருங்க, பராக் பயந்தது யாருக்கு? அவங்களோட குதிரைக்கும் ரதங்களுக்கும். அதனாலதான் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில குதிரைகள்லயும் சிலர் மேன்மை பாராட்டி, நம்மளே அப்படிதான் மேன்மை பாராட்டி இருக்கிறோம். ஆனால் நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறீர்கள். கைகளை தட்டுங்க. இன்னைக்கு எத்தனை பேரு எவ்வளவு வாட்டி குதிரைக்கும் ரதக்கும் இது எனக்கு ஈக்குவல் இல்ல சிஸ்டர், என்ன தாண்டி இருக்குது, எனக்கு இது பயங்கரமா இருக்குன்னா நம்ம எல்லாருமே கர்த்தருடைய நாமத்தில் பிழைத்திருக்கோம். ஆமென். அவருக்கு தெரியுங்க மலையை கொண்டு வர. இப்ப மலையை மட்டும் நீங்களா சூஸ் பண்ணாரு பராக்கு? டெபோரா கூட சூஸ் பண்ண முடியல. யார் சூஸ் பண்ணாரு? God will choose. Only he will choose. அவர் மட்டும்தான் பயன்படுத்துவார். அவருக்கு இந்த யுத்தத்தை இப்படிதான் முடிக்கணும்னா அதை வச்சுதான் முடிப்பார். எதை வேணாலும் அவர் கீழ்ப்படியும். சிலர் நம்ம தான் கீழ்ப்படி என்ன பண்றோம்? கஷ்டப்படுறோம். ஒரு மழை காத்து கீழ்ப்படிது, ஒரு புயல் காத்தடிக்குது, சொன்னா காத்தடிக்குது, சொன்னா காத்து நிக்குது, புயலே நில்லுனா நிக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு அவர் சாயல்லே படைத்து அவ்வளவு அறிவும் கொடுத்து அவர் கீழ்ப்படினா நம்மளால என்ன பண்ண முடியல? நிறைய தருணங்கள்ல கீழ்ப்படியவே முடியல. ஆனா இந்த யாகேல் பாருங்க, இப்ப பாருங்க 3 காரியம். பாம்புக்கு திருப்பி வரேன், அது பயங்கரமானது. அது யாகேல நினைச்சதுமே எனக்கு நினைவு வந்தது இந்த சர்ப்பம் தான். எப்படின்னா எச்சரிக்கையா இருக்குமா. என்னது? ஆபத்து வருதுன்னு எச்சரிக்கையா இருக்கிறது தான் பாம்பு. அது பாட்டுக்கு இருக்காது. யார் வேணா என்கிட்ட வரலான்னு விடுமா? ஒரு நாய் உங்களை விடும், ஒரு பூனை விடும். சில நேரம் இந்த உடும்பு கூட உங்ககிட்ட வர வரைக்கும் ஒன்றும் பண்ணாது, ஓடாது. அது பாட்டுக்கு அப்படியே அலையும். ஆனா இது பாருங்க, நீங்க கிட்ட போறீங்கனாலே பாஞ்சிரும், போயிடும். ஒண்ணு அது தப்பிச்சிரும். ஃபைட்டோ ஃபிளைட்டு தான் பாம்பு. ஒண்ணு நான் நின்று சண்டை போடுவேன், இல்லை ஓடிடுவேன். உங்ககிட்ட என்ன எனக்கு வெட்டி பேச்சு? இனி கர்த்தர் அதான் சொல்ற, நான் சொன்ன காரியத்தை நின்று சண்டை போடு, இல்ல அங்க இருக்காத. வெட்டி பேச்சு பேசாத. பாம்பை பார்த்து கத்துக்கோ. எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு உஷார், எச்சரிக்கையா இருக்குமா. எச்சரிக்கை என்பது முதல் பாயிண்ட் எச்சரிக்கை தான். ரொம்பலாம் நீங்க இன்னைக்கு எழுத போறது இல்லை. அந்த எச்சரிக்கைனா எதுக்குங்க போடுவாங்க? ஒரு பீச்ல போடுவாங்க, இந்த இடத்துக்கு வராதீங்க, இங்க ஆபத்து இருக்கு. இந்த யாகேலும் அப்படிதான். அவர் ஒரு எச்சரிக்கை. இனி கர்த்தர் உங்களை ஒரு வார்னிங்கா தான் வைக்கிறார் இந்த உலகத்தை. ஆமே. நீங்க உங்ககிட்ட சத்ரு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எச்சரிக்கையா நீங்க இந்த உலகத்தை. உன் குடும்பத்துக்கு நீ ஒரு எச்சரிக்கை. ஆபத்து வருமோன் அவ எச்சரிக்கையா அங்க நிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஏபர் என்ன பண்றான்? இவளோட கூடாரத்துக்குள்ள தானே போறான். சாரி, இந்த சிசேரா எங்க போறாரு? ஹேபேரோட கூடாரத்துக்கு தானே போறாரு. ஏன் ஹேபேரோட கூடாரம்? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இனி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்றேன், ஹேபேர்னு ஒரு பையன் பேர் வந்ததுன்னா தயவுசெய்து அவனை கல்யாணம் பண்ணாதீங்க, விட்டு ஓடியே போயிடுங்க. ஏன் தெரியுமா? ஹேபேரோட அர்த்தம் சொல்றேன். ஹேபேர் என்றால் அவனுக்கு பேர் கம்பானியன், ஆலின்னு அர்த்தம். கம்பானியன்னா அவன் என்னது? கானானியனோடையும் ஃப்ரெண்டா இருக்கிறான், இஸ்ரேலோடையும் ஃப்ரெண்டான. அதனாலதான் அவன் பேர் ஏபேர் என்று வேதாகமத்துல சொல்லி இருக்கு. அப்படி என்றால் அவன் உலகத்தோடையும் என்ன இருக்கு? அவனுக்கு உறவு இருக்கு, கிறிஸ்துவோடையும் உறவு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு கால் ஆத்துல ஒரு கால் சேத்துல, 1 foot in 1 foot out. ஒரு இடத்துல அந்த ஆளால நிக்க முடியல. இதுக்கு பேர் தான் 2 பக்கமும் வந்திருக்கான். அப்போ சிசேராவுக்கும் இருந்திருக்கிறாரு, இஸ்ரேலுக்கும் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்பவே கூடாது. சண்டே ஆனா பரிசுத்தத்துல துள்றதும், மண்டே ஆனா திருப்பி அதை என்ன வேணா நான் செய்வேங்க. மண்டே டு ஃப்ரைடேன்னு இருக்கிற ஏபேர் வேண்டாம் நமக்கு. இங்க கர்த்தர் கேட்கறதெல்லாம் அவனோட மனைவி யாகேல. ஆமென். அவ பாருங்க, எனக்கு எதிரி சத்ருனா அவன் சத்ரு தான். அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. பாம்பு எப்பவுமே முன்னெச்சரிக்கையா இருக்குமா. அதுக்கு தெரியும் யாரோ நம்மளை அடிக்க வர போறாங்கன்ற மாதிரி. அப்ப யாகேலுக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த சிசேரா வேற யாரும் இல்லை, என் கூடாரத்துல மட்டும் இவனை விட்டுட்டேன்னா
இவன் என்னுடைய கூடாரத்தையே ஒரு நாள் என்ன பண்ணுவான், அழிச்சிருவான். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன், அவனை அழிக்க போகிறேன். ஏன்னா இவன் 20 வருஷம், நீங்க இந்த புத்தகத்துல வந்து முதல் அந்த இந்த இது என்ன அதிகாரம், 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை 20 வருஷம் இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க, அடிமைப்படுத்தி வச்சு. இது யாருக்கு தெரிஞ்சிருக்கு, யாகேலுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் நம்ம ஜனங்களை என்ன பண்ணி வச்சிருக்கான், இவ இப்படி அப்படி இல்லை தன் கணவரை மாதிரி. அவ எப்படி இருந்திருக்கிறான், என் தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜனங்களுக்காக நான் இருப்பேன், அவருக்காக நான் வாழ்வேன். அப்படி கர்த்தருக்காக வாழ்ற பிள்ளைகள், கர்த்தருக்காக வாழ்ற ஒரே விசுவாசி தான் எச்சரிக்கையாய் இருப்பான். சத்ருக்கு வந்ததும் என்ன பண்றா தெரியுமா, அங்க அவ பாருங்க, அவளுக்கு நல்லா தெரியுது இவன் என்னது நம்மளுடைய எதிரி. இவனை சும்மாலாம் நான் என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ள விட்டாலும் எனக்கு இவனை என்ன பண்ணணும்னு தெரியும். ஏன்னா இவனை மட்டும் இவன் சிரிச்சுட்டான்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இவனை நல்லா பழகி, சரி இவர் ஏதோ அவன் வரும்போது எப்படி கேட்கிறான், பாவமா தான் கேட்கிறான், எனக்கு முடியல, என்ன வேணும், தண்ணி வேணும்னு சொல்றான். அவன் எதுக்காவது மனம் இறங்கினாலா பாத்தீங்களா, முதல்ல அவனுக்கு நடுங்குது. அவ எல்லாமே அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ற மாதிரி வெளியே பண்ணா, ஆனா உள்ள என்ன வருது, பிளாங்கெட்டா கேக்குற நீ என்கிட்ட, இரு ஒவ்வொரு தடவை ரூமுக்கு போய் பிளாங்கெட் எடுக்கும்போது என்ன சொல்லிப்பா, பிளாங்கெட்டாடா கேக்குற, அதை வரேன் இரு, பிளாங்கெட்டு பின்னாடி என்ன எடுத்துட்டு வர போறோம் உனக்கு, சுத்தியது. ஓ உங்களுக்கு தண்ணி வேற வேணுமோ, இருங்க நாங்க பால் எடுத்துட்டு வரோம். சோ ஒவ்வொன்னுத்துக்கு அவ கண்ணியா, புரியுதாங்க, பகுத்தறிஞ்சு அவர் ஒவ்வொரு மூவ். இவ பாம்புக்கு இன்னொரு ஒரு குணம் இருக்கு, முதல்ல அது எச்சரிக்கையா, இன்னொன்னு என்ன தெரியுமா, அது கேமோஃப்ளேஜ் பண்ணும், அப்படின்னா உருமாறும், அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிடும். எங்க அம்மா கூட சொன்னாங்க இதை பத்தி, நான் பேசுறத சின்ன வயசுல நான் விளையாண்டுட்டு இருந்தேன்னா, பச்சை கலர் ஃப்ராக் போட்டுட்டு என்னை உட்கார வச்சிருக்காங்க, ரொம்ப குழந்தையா இருக்கும், என் பின்னாடியே ஒரு பெரிய பாம்பா ரொம்ப கிட்ட இருந்திருக்கு. இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன்னா அது பின்னாடியே இருக்கு, ஓடி அப்படியே நிக்கிதான். அங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க அடிக்காதீங்க, பால் ஊத்தணும் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். எங்க அம்மா இல்ல அது என்ன பண்ணிருக்கு, எங்க அம்மாக்கு ஏன் அதை கண்டுபிடிக்க முடியலன்னா, அதுவும் பச்சை நிறமா மாறி இருக்கு, நல்ல வேற நிறம் உள்ள பாம்பு, என் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சு அதை அடிக்க கூடாது, புரியுதாங்க. சத்ரு வந்து அதை அடிப்பான்னு தெரிஞ்சும் அது என்ன பண்ணிடுது, அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி கலரை மாத்திடுது. யாகேல் அப்படிதான் பண்ணா, ஏய் நீ என் சத்ருவா இருந்தாலும் நீ என் வீட்டுக்கு வரும்போது நான் ரோமனுக்கு ரோமனா, கிரேக்கனுக்கு கிரேக்கனா தான் இருப்பேன், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அங்க போய் இல்ல கர்த்தர் உங்களை இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போய் பேச சொல்றாரு, ஒரு ஹோட்டல்ல போய் பேசுமானோடனே நல்ல வெள்ளை சல்ல போட்டு முக்காட் போட்டு பைபிளோட போனீங்கன்னா அந்த ஆட்கள் இருக்குமா, அவங்களோட பேசுமா. கிரேக்கனுக்கு நீ கிரேக்கனாகவும் ரோமனுக்கு ரோமனாகும், அதுக்கு மாற தெரியும். ஏன் அது பச்சை கலர்ல மாறுது, மாறினா கண்டுபிடிக்க முடியாது, அடிக்க முடியாது. இனி கர்த்தர் விசுவாசிகளை அப்படிதான் சொல்றார், நான் எந்த இடத்துக்கு உனக்கு அனுப்புறேனோ அந்த இடமா மாறு. அவங்களா மாற சொல்லல, அந்த இடத்துல போய் நீ யார் என்பதை காமி, நான் எதுக்கு உன்னை அனுப்புனேன்னு ப்ரூவ் பண்ணு. இனி கர்த்தர் அதுக்குதான் சீஷத்துவத்தை உருவாக்குகிறார். லேர்ன் ஃப்ரம் a serpent, அது உருமாறுங்க. சோ இவள் ஞானம் ப்ரூவ் பண்ணு. இனி கர்த்தர் அதுக்குதான் சீஷத்துவத்தை உருவாக்குகிறார். லேர்ன் ஃப்ரம் a serpent, அது உருமாறுங்க. சோ இவள் ஞானமா என்ன பண்ணிட்டா, அவனுக்கு ஏத்த மாதிரியே என்ன பண்றா, பேசுறா, பல எடுத்ததுமே டிராமா போடல. வந்துட்டியா, உன்னை 20 வருஷம் எனக்கு உன் மேல பகை இருந்தது, நீயே வந்து மாட்டினியா, இந்தா கத்திய உருவி, அப்படிலாம் ஸ்டண்ட் காமிச்சாலாங்க. எவ்வளவு அமைதியாக பாருங்க, அமைதியான, நான் இந்த அமைதியான வீராங்கனை சொன்னது வந்து நல்ல விஷயத்துல இல்ல, அப்படியே அமைதியா இருந்து பெரிய பெரிய காரியங்கள் செய்வாங்களே, அந்த அமைதி தான் இந்த அமைதி. ஆமே, எங்க ஊர்ல வேற மாதிரி சொல்ல, அமைதியா இருந்து இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டானேன்றதுதான் யாகேல். பாம்பு எப்படி சைலண்டா தான் போய் அட்டாக் பண்ணும், சைலண்டா இருக்கும், அதுக்கு உருமாறவும் தெரியும், எங்க இருக்கணும்னு அதுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது பாருங்க, இதுல சில வசனங்கள் நான் உங்களுக்கு வந்து தயவு செய்து வீட்டுல போய் வாசிக்கிறதுக்கு உங்களை உற்சாகப்படுத்துறேன், எழுதிக்கோங்க. 1 பேதுரு 5:8 உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த வசனங்கள் எழுதி வைத்து நீங்கள் டெய்லி இதை வந்து சொல்லணும்னு நான் வந்து விரும்புறேன். ஏன்னா நம்ம வந்து இது ஒரு கடைசி காலத்துல இருக்கிறோம், சரியா. 1 பேதுரு 5:8 என்ன சொல்லுகிறது என்றால், புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்
உங்களுக்காக தேடிக்கிட்டு இருப்பான். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, அடுத்த ஃப்ரேஸ் உங்களுக்கு அப்படியே மனப்பாடமா சொல்லுவீங்க. இதுல 2 முக்கியமான விஷயம். எப்படி இருக்கணும்? புத்தி உள்ளவர்களாகும். சோபர் மைண்டட் இங்கிலீஷ்ல இருக்கும். வாட்ச்ஃபுல், விழித்திருங்கள். இது 2 முக்கியம்னு இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு. இந்த எச்சரிக்கை என்றால் என் குடும்பத்துக்கு, என் ஊழியத்துக்கு, எனக்கே. நீங்க சொல்லுங்க, எனக்கே நான் எப்படி இருப்பேன்? எச்சரிக்கையா இருப்பேன். என் சிந்தனைக்குள்ள தேவையில்லாததை விட மாட்டேன். என் சிந்தனைக்குள்ள என்னுடைய சத்ரு இங்க உட்கார முடியாது. நான் எச்சரிக்கையின் சிம்பல். ஐ எம் a sign of warning to the enemy. உங்களை நீங்க போய் நிக்கிற இடத்துல சத்ரு பயப்படணும். எச்சரிக்கையான ஆள் ஒருத்தர் நிக்கிற ரெட் போர்டு, எச்சரிக்கைக்கு என்ன போட்டிருப்பாங்க? எப்பவுமே ரெட் கலர்ல ஒரு கிராஸ். இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் பார்க்கும்போது எங்களை சத்ரு பார்க்கும்போது எப்படி தெரியுமா பாப்பா? உங்களுக்கு ரெட் கலர் கிராஸ். நான் சொல்ற கிராஸ் கல்வாரியின் ரத்தத்தின் கிராஸ் உங்க மேல இருக்கு. ஆமென். அதுதான் உங்களை எச்சரிக்கையின் சிம்பல். உன்னை பார்க்கிறவெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை பார்ப்பான், அந்த வல்லமையை பார்ப்பான். நெருங்க மாட்டான் சத்ரு உங்களை. அந்த மாதிரிதான் அவ போய் நின்று இருக்கிறான். நல்லாவும் பேசினா, ஆனா அவளுக்கு தெரியும் இந்த சத்ருவை நான் என்ன பண்ணக்கூடாது, என் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. சொல்லுங்க, இந்த சிசேராவை நான் என் வீட்டுல வைக்க மாட்டேன். சொல்லுங்க, நீங்களே அறிக்கை செய்யுங்க. இந்த சிசேரா என் டென்ட்டுக்குள்ள இருக்க முடியாது. என கர்த்தர் எனக்கு தெளிந்த புத்தியும் விழிப்பும் கொடுத்திருக்க. அது மட்டும் இல்ல, தூக்கத்துக்கு சொல்றேன். நிறைய பேர் தூங்குறோம்ன்றாங்க. நீங்க இங்க பிசிக்கலா தூங்குறீங்க, சிலவங்க ஆவிக்குரிய விஷயத்திலையும் தூங்குறாங்க. இருக்க வேண்டும். It is time to be watchful. It is time to wake up. போதும் நம்ம தூங்கி இருந்த நாட்கள். கர்த்தர் இந்த சபைக்கு தொடர்ந்து ஞானத்தை பத்தி, தொடர்ந்து பகுத்தறிவை பத்தி, தொடர்ந்து உன் மனம் திரும்புதலை பத்தி, தொடர்ந்து உன் சிந்தனையை மாற்றுறதை படி, உன் இருதயத்தை, புதிய இருதயத்தை இதையே பேசிக்கிட்டு இருக்கிறார் என்றால் இன்னும் நம்ம தூங்கலாமா? விழித்திருக்க வேணாமா? எழுந்து பிரகாசிக்க வேணாமா கர்த்தருக்காக? அதுக்குதான் இந்த 4 வசனம். இருக்க வேண்டும். It is time to be watchful. It is time to wake up. போதும் நம்ம தூங்கி இருந்த நாட்கள். கர்த்தர் இந்த சபைக்கு தொடர்ந்து ஞானத்தை பத்தி, தொடர்ந்து பகுத்தறிவை பத்தி, தொடர்ந்து உன் மனம் திரும்புதலை பத்தி, தொடர்ந்து உன் சிந்தனையை மாற்றுறதை படி, உன் இருதயத்தை, புதிய இருதயத்தை இதையே பேசிக்கிட்டு இருக்கிறார் என்றால் இன்னும் நம்ம தூங்கலாமா? விழித்திருக்க வேணாமா? எழுந்து பிரகாசிக்க வேணாமா கர்த்தருக்காக? அதுக்குதான் இந்த 4 வசனம். ஆமென். சோ இங்க பாருங்க, ஒருத்தன் சிரிச்சுட்டு என் வீட்டுக்கு வந்துட்டான், அதனால நான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்காது. இனி யாரு நம்ம வீட்டுக்குள்ள இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே பிரச்சனைனா, நீங்க அந்த சத்ருவை என்ன பண்ண வேண்டும்? அடித்து நொறுக்க வேண்டியது உங்க கையில தான் கர்த்தர் கொடுத்தார். எப்படி? சுத்தி ஹேமரை வச்சு இல்ல. எபேசியர் 6 புரியும்ல? சத்தியத்தோடு, விசுவாசத்தோடு, சமாதானத்தோடு. சமாதானம் கூட ஒரு ஆயுதம், தெரியும்ல? ஆயுதம்னே வெட்டு குத்து நினைச்சிடாதீங்க, அதை பேசல. வீட்டுல பிரச்சனைன்னு எந்த ஆயுதத்தை தூக்கணும்? சமாதானம். அப்புறம் விசுவாசம், சத்தியம். வேற என்னெல்லாம் இருக்குது? தேவனுடைய வசனம், ஆவியானவருடைய வசனம் இருக்கு. வேற என்னெல்லாம்? அந்த 6யுமே சொல்லுங்க. இன்னைக்கு அந்த சர்வாயுத அந்த வர்க்கம் வேற எங்க இருந்தோ நீங்க வாங்கிட்டு வர்றது இல்லை. உங்க வீட்டுல ஏற்கனவே கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே அந்த ஆயுதங்கள் உங்க வீட்டில் இருக்கிறது. அதை எடுத்து நீ செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 எச்சரிக்கையா மட்டும் இருக்காது, நகர்ந்துதான் போகுமா, உணர்ந்து நகருமா. என்னது? சைலண்ட் மூவ்மெண்ட். அது பார்த்து என்ன பண்ணுமா? நகருமா. டக்குன்னு அப்படி வராது. நீங்க நினைச்ச மாதிரி இந்த படத்துல வரமெல்லாம் டபால்னு நடுவுல வராது. அது பாட்டுக்கு ஓரமா எங்கன்னா போகும். நம்மளே ரொம்ப நேரம் கழிச்சுதான் கண்டுபிடிப்போம், இல்லையா? அந்த மாதிரி அது வந்துதான். அதுக்கு பேர் என்ன? சைலண்டா, பொறுமையோட உணர்ந்து நகருது. அதனாலதான் இவ பாருங்க, ஏபேர் வந்ததும் சிசேரா வந்ததும் என்ன பண்றான்? கூச்சலிடல, பயப்படல, ஒண்ணுமே செய்யல. அதுக்கு பதிலா சைலண்டா தான் என்ன பண்றா? அவர் அப்ரோச் பண்றா, வாங்க தூங்குங்க. தூங்குனதும் அவ ஒண்ணு செய்யறான். அடிக்கடி அதை சொல்லிட்டேன். தண்ணிக்கு பதிலா என்ன கொடுத்தா? இந்த பால்ல என்ன தெரியுமா இருக்கு? கெமிக்கல், அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. சொல்லுங்க, அமினோ ஆசிட் என்ற ஒரு ரசாயனம், கெமிக்கல் சிலர் அந்த விஷயத்துல நல்ல தூக்கத்தை தருமா. என்னது? இட் will give you rest. அதனால பாருங்க, நிறைய பேர் நைட்டு தூங்கும் போது என்ன குடிச்சிட்டு படுப்பாங்க? பிள்ளைங்களுக்கு பாலும் பழத்துலயும் அது இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. இதெல்லாம் அமினோ ஆசிட்ஸ். இவளுக்கு எவ்வளோ ஞானம்னா, இந்த ஆள் தண்ணி கொடுத்தா தூக்கம் தெளிஞ்சு போயிடும். காஃபி கொடுத்தா தூக்கம் அவ்வளவுதான், நல்ல தெளிவா பால் கொடுத்துருக்கிறான்.
பால் கொடுத்தது என்ன இருக்குது, அவர் அவ்வளவுதான் பிளாட். நல்லா தூக்கிட்டாரு, பிளாங்கெட்டும் கொடுத்தாச்சு. கர்த்தர் அவளுக்கு பாருங்க, அந்த பாம்புக்கு தெரியுமா உன்னை எப்படி வீக் ஆக்கி அடிக்கணும்னு. ஒரு தடவை ஒரு பாம்பு இப்படி சுத்தி இருக்குது அந்த அரளிய மரக்கீழ, அப்படியே சுருண்டு கிடக்குது டைட்டா. அப்ப ஜன்னல்லாம் திறந்து வச்சிருந்தேன். இந்த பக்கம் பெட்ல ரொஷேல் குழந்தை பயந்து அப்படியே மெதுவா மூணு கையெல்லாம் நடுங்கி மூணு. அப்போ அது துரத்திட்டான், ஒரு ஆட்டோக்கார பையன் வந்து துரத்திட்டான். அப்புறம் தான் சொன்னான், அது அந்த மாதிரி இருக்குதுனாலே யாரையாவது அட்டாக் பண்றதுக்கு தான் அப்படி இருக்குமா, சுருண்டு இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அது வந்து சும்மா இல்லை அட்டாக் பண்றதுக்குன்னு சொன்னான். அப்புறம் தான் நான் அதை பத்தி வாசிக்கும் போது தெரிஞ்சது, ஒரு மரத்து கீழே பாம்பு ரொம்ப நேரம் சுருண்டு கிடந்ததுன்னா அதுக்கு மேல இருக்க பறவை ஒரு டார்கெட் வச்சிருக்குமா. பாம்பு எல்லாத்தையும் சாப்பிடும் தெரியும்ல, அடிச்சு போட்டு நொறுக்கிடும். நம்ம நினைக்கிறோம் அது சின்ன பிராணி, இவ்வளவு அடிதான் இருக்குது, இவ்வளவு அங்கலாம் தான் இருக்குன்னா ஒரு முயலையே அதால தின்ன முடியும். அதோட இருக்க பெருசு முயலை தின்னுது, பெரிய பெரிய பறவைங்களை கூட அது சாப்பிடும். இன்னும் சொல்ல போனா மலைப்பாம்பு ஹிப்போபட்டமஸ் கூட அது என்ன பண்ணி இருக்குது, காண்டா மிருகத்தை கூட விழுங்கிடுமா. அது பார்க்க சின்னது, வாயி ரொம்ப நேரம் இருக்குதுன்னா அவங்க அட்டாக் பண்றாங்க. யாகேல் அப்ப ரொம்ப நேரம் என்ன பண்ணிருக்கா, அமைதியாவே டீல் பண்றா. டக்குன்னு அவ ரியாக்ட் பண்ணல. இன்னைக்கு நம்மளோட பிரச்சனைகளையும் டக்கு டக்கு டக்குன்னு ரியாக்ட், ஒரு சைலண்ட் மூமெண்ட் இல்லை, ஒரு விவேகமா ஞானமா இருக்கிறோம் ஆனா விவேகம் போயிடுது, திருப்பி கடகடன்னு அதை செஞ்சு முடிச்சணும். இல்லைங்க, மெதுவா ஒரு சைலண்டா எடுக்கிறான். அதை டார்கெட் பண்ணிட்டு அப்புறம் போய் அந்த பறவை பொறுமை இழந்துரும் பாத்தீங்களா, அதுக்கு என்ன இருக்குன்னே கீழே தெரியாதான். அந்த நேரம் போய் அந்த பறவை கவ்விட்டு வந்துடும். டக்குன்னு அது அப்போ மரத்துல ஏறுற ஸ்பீடு உங்களுக்கு தெரியாது, அந்த ஸ்பீடு வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மரத்துல ஏறி அதோட ப்ரே அடிச்சுட்டு வந்துருமா. ஆனா அது காத்திருக்கிற நேரம் பாருங்க, எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது, 5 hour காத்திருக்குமா. சயின்டிபிக்கா சொல்ற எவ்வளவு நேரங்க, ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியல நமக்கு சர்ச்ல, 5 hour உட்கார்ந்து போய் சத்ருவை வீழ்த்திட்டு வருதுங்க. அது பொறுமை. இன்னைக்கு அதுக்கு இருக்கிற பொறுமை நமக்கு இருக்கான்னு கர்த்தர் கேட்கிறார். Wise as a serpent, சத்ரு சர்ப்பத்தை போல தினாவுல எச்சரிக்கையா மட்டும் இருக்காதமா, பொறுமையா நகர்த்தி கொண்டு போ, அவசரப்படாத. அப்போ நீ பொறுமையா நகர்த்தினா உன் சத்ருவும் கால் கீழே. அததான் அவள் செய்கிறாள். சோ எனிமிய வீக்னஸ் அறிஞ்சு நல்ல சிசேர் அவ தூங்க வச்சு அவன் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போன பிறகு இப்ப மேடம் உள்ள வராங்க. சரியா, எப்படி வராங்க தெரியுமா, இதுக்கு 3வது பாருங்க. நம்ம இப்ப என்ன முடிச்சிட்டோம், எச்சரிக்கைய பார்த்தோம், அடுத்தது பொறுமையா இருக்கணும். பொறுமையானா எப்படி, ஞானத்தோட பகுத்தறிவோட பொறுமையா இருக்கு. 3வது என்ன தெரியுமா, கவனித்து அடித்தாள். என்னது, அவளுக்கு ஃபோக்கஸ் இருக்கு, கவனித்து ஒரே அடி, 1 shot போட்டுக்கோ. அவ 10 வாட்டி ஒரு பெண்ணால் அப்படி இதுப்பாங்க, டொக்கு 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 டொக்குன்னு என்னத்தையோ ஒன்ன பண்ணோன்னு. இந்த மனுஷன் என்ன ட்ரை பண்றான்னு தெரியல. என்ன வேலை நடக்குது, ஒரு பலகையை பிக்ஸ் பண்றாங்க, கதவை எத்தனை வாட்டி அடிக்கிறாருப்பாங்க. நீங்களும் நானும் 1 shotல அடிச்சுட்டு போற மாதிரி கர்த்தர் இன்னைக்கு உங்களை வைத்திருக்கிறார். ஆமே, நீங்க டொக்கு 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 டொக்குன்னு இல்ல உங்க வாழ்க்கை. இனிமே என்னது, ஒரே அடி சத்ரு வீழ்த்துறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆயுதத்தை உங்க வீட்டுல வைத்திருக்கிறார். இனி அவன் நெருங்க முடியாது, இனி இந்த ஊழியத்துல நெருங்க முடியாது. என்ன மாதிரி நெருக்கடி இந்த ஊழியத்துக்கு வந்தாலும் அவனால வர முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். சர்வாயுக வர்க்கத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார். எப்படி ஒரே அடின்னு பாருங்க. உள்ள போறா, பேக்ல போய் எடுக்கிறா. அவ வேணா அவன்கிட்ட ஏதோ பேபி டயப்பர் பேக் மாதிரி காமிச்சிருக்கலாம். டயப்பர் பேக் நினைச்சா என்ன இருந்திருக்குது உள்ள சுத்தியும். எனக்கு இதுல ஒரு 2 கேள்வி இருந்தது. இவ ஒரு பொம்பளை, இவ வந்து மிலிட்ரி ஆபீசரும் கிடையாது, இவ இஸ்ரேல் மிலிட்ரிலயும் இல்ல, ஒரு பெண்ணு இவ. ஆனா எப்படி அப்படி ஒரே ஷாட்ல நெத்தியில, அங்க பாத்தீங்க தானே, உள்ள டைரக்டா அவன் டெம்பிள்ல போய் இப்படி வெளியே வந்துதான் 1 shot. அப்ப எப்படின்னா இவளை பத்தி வச்சு, இவ ஒரு கேனாயிட்டான். அதுல போட்டிருக்கு பாருங்க, கேனான் ஆகிய யாகேல் தான் இருக்கும். கேனான்னா அந்த கேனான் இல்ல, கேனாயிட். அவங்க யார் என்றால் அவங்க நாடோடிகளாம். என்னது, இவளோட ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இவ ஒரு நாடோடி. நாடோடி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு கூடாரம் இருக்குமா, ஒரு வீடு இருக்குமா, போற இடம்லாம் என்ன பண்ணுவாங்க, கூடாரத்தை கட்டுவாங்க, அப்புறம் முடிஞ்சது கூடாரத்தை அவுத்துடுவாங்க. சோ யாகேலுக்கு என்ன பழக்கம்,
She knows to set up the tent, tear it down. அவள் கூடாரத்தை கட்டவும் தெரியும், கூடாரத்தை அவிழ்க்கவும் தெரியும். திருப்பி சொல்லுங்க, யாகேலுக்கு, நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, யாகேலுக்கு கூடாரத்தை கட்ட தெரியும், கூடாரத்தை எடுக்கவும் தெரியும். கட்ட தெரியும், எடுக்க தெரியும். புத்தி உள்ள ஸ்திரீக்கு வீடை கட்ட தெரியும், சத்ரு வந்தால் அவளை மிதித்து உதைக்கவும் தெரியும். ஆமென். அவளுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை வீட்டுல வர வைக்கவும் தெரியும், சத்ரு வெளியே துரத்துற அதிகாரமும் புத்தி உள்ள ஸ்திரீ கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். She knows to set up the tent and tear it down. அதான் அவ நாடோடி. அப்போ அவளுக்கு எவ்வளோ நாள் பிராக்டிஸ் இருந்திருக்கும். சும்மா இல்ல, வேலை தெரியாமல அடிச்சிட்டு இருக்காரு, வேற ஏதோ பிரச்சனை. பிராக்டிஸ், கவனித்து. கடைசி வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு கவனித்து, எச்சரிக்கையா இருந்து பொறுமையா செஞ்சு கவனித்து. கவனம் என்னதுன்னா பிராக்டிஸ்ங்க. தெளிந்த புத்தி வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த 100 வாட்டி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் பெர்ஃபெக்டான பிராக்டிஸ். புரியுதா? ஒரு சமையல 100 தடவை மேல செஞ்சா என்ன மாதிரி சமைக்கிறீங்க? ஏதாவது தேடுறீங்களா? பக்கத்துல இப்போ என்ன போடணும், இப்போ என்ன ஊத்திட்டேன். உங்க ஊர்ல என்ன ஈஸியா செய்வீங்க? சொதியா? இப்போ நான் என்ன பண்ணணும், புது பொண்ணு மாதிரி அப்படியா இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல? காலையில இருந்துதான் இந்த டப்பா இங்க இருக்கு, இதை எட்டு, அதை போட்டு, இதை போட்டு, இதை போட்டு 5 நிமிஷத்துல கொதிச்சு குழம்பு வெளியே வரல. பிராக்டிஸ். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன் பிராக்டிஸ்ல தான் என்னோட பெரிய பர்பஸே வைத்திருக்கிறேன். நீ நினைச்சிட்டு இருக்க இல்ல தரசினா சமையல் கட்டுல வச்சிருக்க, கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் அங்க வைத்துதான் பெரிய பெரிய திட்டத்துக்கே வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் என்னோட பேசினார். இது உண்மையான சாட்சிய சொல்றேன். என் சமையல் அறையில கர்த்தர் என்னோட பேசினார் 2 வாரம் முன்னாடி. இந்த இடத்துலதான் இனி உனக்கு வெளிப்பாடு. சமையல் அறையிலையா? எனக்கு சமையலே பிடிக்காதே, அதுக்குதான் வேலைக்காரங்களாம் போயிட்டாங்களா அப்படின்னு எனக்கு மைண்ட்ல வந்து, ஓ இன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சமையல் அறை தான் எனக்கு சமாதானமான இடமாவே இருக்கு. இத நான் வந்து பிசிக்கலா சொல்ல, ஆவிக்குரிய விஷயத்துல சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கர்த்தருடைய வெளிப்பாடுகள். ஒரு குடும்ப தலைவியா நீ அங்க நின்று பாதுகாக்க போ. நீ போஷிக்கிறது மட்டும் இல்ல, நீ பாதுகாக்கும் கர்த்தர் உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறான். வீடை போஷித்துட்டே இருந்து டயர்டான உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு என்ன தெரியுமா கொடுக்கிறார்? ஒரு பராக்கிரமசாலியின் பலத்தைய கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமே. அந்த பிராக்டிஸ் தாங்க. ஒரே ஷாட், நெத்தி அடி. நெத்தி அடின்னு வாங்கல, அது நிஜமாவே இதுலதான் போல. என்னது? நெத்தியிலே அடிச்சு போட்டான். அது பாஞ்சிட்டு போய் என்ன பண்ணி இருக்குது, உள்ள போயிருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, பாருங்க, இந்த பாம்பு ஒண்ணு ஒரு தடவை என்ன ஆச்சு, ஒரு 2 வருஷம் இந்த ஊருக்குலாம் வந்துட்டு செஞ்சா. அவளோட பிராக்டிஸ் கர்த்தர் அதை பர்பஸா மாத்தினான். நீங்க நினைக்கலாம், இவ்வளவு நாள் நான் செஞ்ச வேலையே செஞ்சுட்டு இருக்கேன் கர்த்தரே, நான் செஞ்சதே சரி, I'm tired of this, I had enough. ஜீசஸ் சொல்றீங்கன்னா, நீ இந்த காலத்துல பிராக்டிஸ் பண்றதுதான் உன் எதிர்காலத்தின் வெற்றினே கர்த்தர் சொல்லுகிறான். ஆமென். இவ்வளோ நாள் நீ பண்ணது எல்லாமே நான் என்னோட திட்டத்தை நிறைவேற்றதான் நான் உனக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். He knows எப்போ ஒரு டெலிவரரை, ஒரு ரட்சகரை உயர்த்தணும்னு. இன்னைக்கு யாகேல் தான் ஆக்சுவலா, டெக்னிக்கலா, லாஜிக்கலா இஸ்ரேல் ஜனங்களை மீட்டவள். ஆமே. நீங்க அதை கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. அன்னைக்கு கூட ஒரு மீட்டிங்ல பேசும்போது வேலை மேல டொங்கு டொங்குன்னு நடந்தது. அது என்னவோ தெரியல, இப்ப நான் பேசும்போதுலாம் மேல சுத்தியும் ஆமரை வச்சு டொங்கு டொங்குன்னு தட்டுறாங்க. நமக்கு என்ன வந்தது இன்னைக்கு? அதுதான் 5 நிமிஷம். சங்கீதம் 144:1 இப்படி சொல்லுகிறது, எடுக்காதீங்க என் கைகளை கர்த்தர் போருக்கும் என் வீரர்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோத்திரம். சோத்திரம் சொல்றீங்களா? வாயால் 5 நிமிஷம் சோத்திரம் சொல். இவ்வளவு நாள் உங்களை கைகளை பலவீனமா நீங்க பார்த்திருக்கீங்க. செஞ்ச வேலையே செஞ்ச கை ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண ஒரு இல்லத்தரசி, ஒரே வேலையை செஞ்சுட்டேன் போதும் நினைச்சது இல்லம்மா. கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், அந்த கைகளை நான் ஏன் பழக்கினேன்னா, அது போர்களுக்கு, யுத்தத்தை வெல்லுகிற கைகள். அது மட்டும் இல்ல, என் விரல்கள் யுத்தத்திற்கும் என் கைகள் போருக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தர். இவ்வளவு நாள் நீங்க கற்ற இந்த வேலை உங்களுக்கு நீங்களா கத்துக்கிட்டது இல்ல, உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர் மாதிரி வந்து சொல்லி கொடுத்திருக்காரு உங்க வீட்டுல. நம்ம ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கணும்.
மாம்ச கண்கள்ல பார்த்தா கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டுருவீங்க. யாகேல் மாம்ச கண்ல பார்க்கல, ஆவிக்குரிய கண்களை திறந்தாள். அவளுக்கு தெரியும் சிசேராவை நான் உள்ள வச்சு என்டர்டெயின் பண்ண முடியாது, இவனை திருத்தணும், இந்த சத்ருவை நான் எடுக்கணும்னா கர்த்தர் எனக்கு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறான். இதை வைத்து என்னால என் குடும்பத்தை சரி கட்ட முடியும், என் ஊழியத்தை சரி கட்ட முடியும். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை ஒரு சுவிசேஷகனாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். பாம்புக்கு சின்ன ஓட்டை இருந்தா போதும், அது எப்படி போகுது எப்படி வருதுன்னே தெரியாது. பாத்திருக்கீங்களா? புசுன்னு போ புசுன்னு வரும். இனி கர்த்தர் விசுவாசி அப்படித்தான் பாக்குறாரு. நீ எங்கனாலும் என்ன பண்ணிடணும், போயிடணும். சும்மா நான் போக மாட்டேன், நான் இவங்க கிட்ட பேச மாட்டேன். கர்த்தர் உங்களை முக்கியமான இடத்துல வச்சிருப்பாரு அவரை பத்தி சுவிசேஷம் சொல்ல. இல்ல எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இந்த இது பத்தாது, சில சொல்றல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை ஆண்டவரே, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ஒரு வழியை தரங்க. நான் கர்த்தர் சொல்றாரு, அடப்பாமே வீட்டுல ஒரு நாள் இவ்வளவு நாள் நான் ஏற்படுத்தி வச்சது எல்லாமே உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். தாவீது எதுக்குங்க போனாரு? கோலியாத்தை வீழ்த்த அந்த இடத்துக்கு போனாரு. என்னதுக்கு போனாரு தாவீது? சாப்பாடு செஞ்சு கொடுக்க போயிருக்காரு. இன்னைக்கு சாப்பாடு செய்றீங்கன்னு கவலைப்படுறீங்களே, சாப்பாடை தான் எடுத்துட்டு தாவீது போயிருக்காரு. டெலிவரி மேன். ஒரு சின்ன வழி, ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியே டேவிட் என்ன பண்ணான்? ஃபுல்லா யூஸ் பண்ணான். இன்னைக்கு அவன் அதை எடுத்துட்டு போய் இன்னைக்கு யார வீழ்த்தி இருக்கிறான்? கோலியாத்தை வீழ்த்தி இருக்கான். இனி கர்த்தர் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயோ உங்களுக்கு வைக்கல, கர்த்தர் அது உங்க வீட்டிலே வைத்திருக்கிறார். நம்ம தான் அதை யூஸ் பண்ணல, அதை எடுத்து நீங்க செய்யணும். கர்த்தருக்குள்ள எலும்புங்க. நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஸ்டம் கொடுக்கிறார் என்றால், இப்படி பிராணிகளை பார்த்து கத்துக்கொள்ள, எச்சரிக்கையாய், கவனமாய், பொறுமையாய், கவனித்து அடித்து நொறுக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்க கையில் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு தெரியுமா பண்றோம்? இன்னைக்கு எதுக்கு மனம் திரும்புறதுக்கு மன்னிப்பு கேட்க போறீங்கன்னா, நான் இவ்வளவு நாள் என் வீட்டுல பாவம்னு நான் வச்சுட்டேன், இப்படி இருக்கிறாங்க நான் செஞ்சுட்டேன், என் ஊழியத்திலையும் நான் விட்டு கொடுத்துட்டேன், என் வேலையிலையும் நான் விட்டு கொடுத்துட்டேன். இல்ல, கர்த்தர் இன்னைக்கு அதை உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். ஆமே, அதை எடுத்து செய்ய கண்களை மூடலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ராஜா, இந்த வார்த்தைக்காக நன்றி. நீ நீதிமொழிகள்ல சொல்லி இருக்கிறீர், ஒரு கழுகு போற வழி. சாலமன் சொல்றான், 4 விஷயம் எனக்கு புரியல, நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். நீதிமொழிகள் 30 அது நினைக்கிறேன் 18. எனக்கு 4 விஷயம் அந்த உலகத்துல புரியல. கழுகு எப்படி போகுது, பாம்பு எப்படி பாறையில போகுது, அது மட்டும் இல்ல, ஒரு சிலந்தியா, ஒரு மனுஷன் ஒரு கண்ணி பின்னாடி எப்படி போறான். இந்த வழி எனக்கு அறிவு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, கப்பல் எப்படி தண்ணியில போகுது, கப்பல் போற வழியில நீங்க பின்னாடி போக முடியாது. ஏன்னா அந்த தடத்தை என்ன பண்ணிடும், அந்த கடலே அழிச்சிரும். எவ்வளவு ஞானம்னா சாலமன் அப்படி எழுதியிருப்பான். யார் கழுகு போற வழியை நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? பெரிய பெரிய பைலட்டுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது அது போற வழி. அதே மாதிரி பாம்பு எது மேல போதான்? நீதிமொழிகள் 30 வீட்டுல போய் வாசிங்க, 18, 19. பாறை மேல பாம்பு போதான். அது போற வழியை நீங்க தெரிய முடியுமா? பாறையில தடம் பதியுமா? கால் தடம் பதியாது. அதே மாதிரிதாங்க கிறிஸ்துவும், அவரை தாண்டி உங்களுக்கு எந்த வழியும் இல்லை. அததான் அவர் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னோட வழியில தான் நீ வர முடியும் வெற்றிக்கு. லட்சிய கரையில என் வழியை தான் நீ அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா உனக்கு தெரியாது. இந்த 4 பேர் மாதிரி நீ தொலைஞ்சிருவ. அது மட்டும் இல்ல, யாகேல நான் ஒரு கிறிஸ்து இயேசு அவரோட வலிக்கு நான் பார்த்தேன். எப்படி தெரியுமா? இவா சத்ருவை என்ன பண்ணா? ஆணியால் அடிச்சு கொண்டான். இன்னைக்கு நம் சத்ருவை அழிக்க அவர் ஆணிகள் அவர் காலில் அடிக்கப்பட்டது. ஏனிக்கு அவர் கையில அந்த ஆணியும் கால்கள் அந்த ஆணி பாஞ்சதோ, இன்னைக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ரட்சிப்பு. சத்ருவை வீழ்த்தின ஒரே விஷயம் இந்த ஆணி. அதை தான் நாங்க போட்டேன். இது கல்வாரியில உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆணி, சத்ருவை வீழ்த்தின ஆணி. இன்னைக்கு நீங்க எங்க போனோம், என்ன செய்யணும், ஒரு நோக்கம் என்னன்னு சொல்லி கொடுக்கிற ஆணி. இன்னைக்கு உங்கள் சிந்தனையை, உங்கள் இருதயங்களை மறுரூபப்படுத்துகிற ஒரு ஆணி இனி கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறான். ஆண்டவர், இந்த வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் இங்க வைக்கிறேன். ஆண்டவர், இதை கேட்டவர்கள் மட்டும் இல்லாமல் இதை செய்கிறவர்களாய்
ஆண்டவரே அதன் வாழத்தக்கவர்களாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்ற போகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோட ஞானத்தை பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவர் வந்த அனைவரையும் ஆசீர்வதிங்க. உள்ளத்தின் வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றுங்க. அவங்க நோக்கத்தை இன்னும் அறிந்து கொள்ள, ஆழமாய் அறிந்து கொள்ள, அன்றை எழுதி வைத்து செய்ய, ஞானத்தோட செய்யற ஒரு நல்ல புத்தியுள்ள இல்லத்தரசியாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே அந்த இல்லத்தரசின்றது சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. இல்லத்தரசி தான் முக்கியமான ஊழியக்காரி. ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதான ஒரு அழைப்பை அவளுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. அதுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வசனத்தை ஆசீர்வதிங்க. மீதியான காரியங்களை பொறுப்பு